பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நாங்கள் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக எங்கள் திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். அங்கே யூகேயில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும், ஜெர்மனியில் இருக்கிறவர்களுக்கும், பிரான்ஸில் இருக்கிறவர்களுக்கும், டென்மார்க்கில் இருக்கிறவர்களுக்கும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் இப்படியாவது ஆன்லைனில் ஆண்டவரை எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஆண்டவரை துதிக்கத்தக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் கூடி வந்து ஜெபிப்போம். ஆனால் இப்படி இந்த நாட்களில் நாங்கள் ஒன்றாக எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆன்லைன்லே ஆண்டவரை நோக்கி கொடுக்க, ஜெபிக்க, துதிக்க, தேவனுடைய செய்தியை கேட்க, நாங்கள் கத்தருக்குள்ளாய் வளர, ஆண்டவர் எல்லா விதத்திலும் கத்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காய் எங்கள் தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அது மட்டுமல்ல, கத்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு இதுவாகவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். அங்கே துன்பமாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8:28 சொல்கிறதன்படி தேவன் இந்த நாட்களில் அங்கே தீமையான இந்த வியாதிகள் வந்தாலும் என் ஆண்டவர் விசேஷ பாதுகாப்புகளை தந்து, ஆபத்துகளிலிருந்து காத்து, வியாதிகளிலிருந்து காத்து, எல்லாவற்றிலும் கத்தர் பாதுகாத்து வருகிறார். அங்கே கடந்த நாட்கள் 8 வாரமாகிறது நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த வியாதியின் கொடுமைகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வியாதியால் வந்து பாதிக்கப்பட்டாலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புத விதமான சுகங்களை, விடுதலை கொடுத்து வருகிறார். இன்னும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம், கத்தரை தேடுவோம். கத்தரை தேடுவோம் இருதயம் மகளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து தேடுவோம். நம் ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் தீமை செய்யாத தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவசிப்போம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஒருமனப்பட்டு நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் விடுதலை ஆக்குற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபத்துக்கு எங்கள் ஆண்டவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். அவை தொடர்ந்து ஜெபிப்போம். என்னை 8 வாரம் ஆயிட்டது, இன்னும் அங்கே பரிபூர்ணமான அங்கே விடுதலைகள் இன்னும் வரவில்லையே, லாக்டவுன் இன்னும் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் லாக்டவுனில் இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு தடையும் இல்லை. கத்தரை நீங்கள் தொடர்ந்து அங்கே ஆண்டவரை தேடுவோம். எத்தனை நாட்கள் அங்கே வேலைகள் ஓவர் டைம் என்று ஓடி இருப்போம். ஆனால் கத்தரை தேடுகிற நேரங்கள் இந்த நாட்களில் வீட்டில் அமர்ந்திருந்து குடும்பத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்வோம். பிள்ளைகளோட டைம் எடுத்து அங்கே குடும்பமாக இருந்த ஆண்டவரை துதித்துக் கொள்வோம். கத்தர் அங்கே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆகவே தீமை என்று ஒன்றும் யோசிக்காதீங்க, ஏன் நாள் போகுது என்று யோசிக்காதீங்க. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை தேடும்போது கத்தர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கத்தர் செய்வார். தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபித்துக் கொள்வோம். அங்கே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா ஜெபித்தது போல, நாங்கள் அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஜெபித்தது போல நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். அங்கே சிறைச்சாலையிலே அங்கே பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல தொடர்ந்து இந்த இருள்கள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதாய், கொரோனா வியாதிகள் எல்லாம் அற்று போகுது, தேசங்களை விட்டு ஓடி போகத்தக்கதாய் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமா? இந்த வழி தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனையில தேவன் நம்மோட பேசும்படியாயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாயும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி சொல்லியும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என் தேவனே, எங்கள் ஜெபங்களுக்கு பதிலளித்தவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். என் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவனமாய் நீங்க இருந்து ஒவ்வொரு நாளும் கூட புதிய கிருபையை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் அப்பா. கண்டு மனதுருகி அற்புதங்களை செய்ததற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும், குழந்தைகள்ல இருந்து பெரியோர்கள் இருந்து ஆண்டவரை எல்லாரையும் நீங்க ஆபத்துகளிலிருந்து மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. வியாதிகளிலிருந்து தப்புவித்தீரே அப்பா. வேதனைகளிலிருந்து தூக்கி எடுத்தீரே என் தேவனே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் ஆண்டவரை ஜெபங்களுக்கு பதில் அளித்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களோட பாதுகாக்கிற கரம், உங்களோட அன்பின்
அன்பின் கரம், உங்களோட அரவணைக்கிற கரம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான தெய்வம் நீங்க ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படிக்காய் எல்லா பொல்லாப்புக்கும் பொல்லாத கொரோனா வியாதிகளுக்கு இயேசுவின் நாமத்துல விலக்கி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என் ஆவியானவர் நீங்க வேலி அடைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாய் என் தேவாவியானவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களை அன்றி ஆண்டவரே எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா. நீங்க எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஆண்டவரே. மனுஷனை காட்டிலும் நீங்க ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம், இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தெய்வம். உங்களோட பிள்ளைகளுக்குள்ள எல்லா இக்கட்டிலும் பொல்லாப்பிலும் இருந்து இந்த நாள்ல விடுவித்து காத்து கொண்டு இவ்வளவு நாளும் நீங்கள் வழிநடத்தி வர்ற கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் விசுவசித்த விதமாய் எந்த இடங்கள்ல இருந்தாலும் அந்த இடங்கள்ல என் அன்பு தெய்வம் இப்பொழுது தொடுவீராக. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிப்பீராக. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் என் அன்பு தெய்வம் உங்களோட மனதிற்கும் இந்த பிள்ளைகள் மீது கடந்து வருவதா, வைத்தியசாலை இருந்தாலும் அவர்களை தொடுவதா, பரிபூர்ண விடுதலையும் சுகம் ஆரோக்கியம் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு உண்டாவதா என்று ஜெபிக்கிறோம். என் இயேசப்பா, உங்களால செய்யக்கூடாத அதிசயமான கிரிகள் ஒன்றுமில்லை, எல்லாம் உங்களால கூடும். இதோ மாமிசமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர். எல்லாம் உங்களால கூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் விடுவித்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தீமையாக வந்த அத்தனையும் நன்மையாக முடிய பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே அப்பா, உங்களோட பிள்ளைகளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்க கூட இருந்து ஐஸ்வர்யத்தின் தேவன் அற்புத விதமாய் உங்களோட பொக்கிஷங்களை திறந்து உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. அதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் உண்டு பண்ணி வைத்து உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்தியாக ஆசீர்வதித்து வாரதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அந்த அவர்களுடைய பாதைகளில் எவ்வளவு அற்புத விதமாய் பகல்ல ஆண்டவரே பகல்ல மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் பாதுகாத்தது போல இந்த நாட்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்களே வெளிச்சமாயிருந்து என் தேவன் எல்லாவற்றிலும் நீங்க ஆசீர்வாதமாய் இருந்து ஒவ்வொன்றையும் நீங்க செய்து வர்ற கிருபைகளுக்காய் உங்களை நன்றியோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்குரியவர்கள் இழந்திருக்கிற அன்பின் பிள்ளைகளுக்காய் என் தேவன் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவனாயிருந்து எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து நிறைந்த சமாதானத்தை நீங்க கொடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனே, தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க ஆவியானவரே, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நீங்க ஒருவர் தான் பேசுகிற தெய்வம். உங்களோட வார்த்தை பாதைக்கு வெளிச்சமும் காலுக்கு தீபமாய் இருந்து என் தேவனை வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல தேவனே, உங்களோட அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவியானவரே அப்பா, நீங்க லூக்கா 5:5 சொல்லப்பட்ட பரிசுத்தாவியின் அன்பு எங்கள் இருதயங்களை இந்த நாள் நிறைத்திருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. அந்த அன்புங்களை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆண்டவரை, இந்த ஆராதனையில் ஆவியானவர் எங்கள் மத்தியில வந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களையே நாங்கள் வரவேற்கிறோம், உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்க ஒருவர் தான் இந்த இடத்துல இருந்து விடுதலையை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொறுப்பேற்று இந்த நேரத்தில் ஆராதனையில நோக்கி பார்க்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் பரிசுத்தாவியினால் உண்டாகும். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க ராஜா. ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வார்த்தையின் வேளையில் ஆண்டவர் எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாள்ல இந்த வேளையில இந்த ஆராதனை இணைந்திருக்க அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையாவை உங்கள் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் கேட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமா NHSல வேலை செய்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸ், ஒவ்வொரு வேலை செய்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விசேஷ
ஜெபிக்கின்ற ஜெப வீரரே. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த அற்புதங்களை செய்யணுமோ அதை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை கனப்படுத்துகிற ஆவியானவரே, ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஆவியான எங்கள் தேவனே, உம்மை அன்போடு அழைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா பாடுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களை கனப்படுத்துகிற ராஜாவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாயைப் போல தேற்றுகின்ற அன்பு தெய்வமே, தந்தை போல அணைக்கின்ற இன்ப தெய்வமே, தெய்வமே போல தேற்றுகிறோம். நல்ல ஆவியானவர் அப்பா, தந்தை போல எங்களை அணைத்து ஆண்டவரை வழி நடத்துகிற தெய்வம் ஐயா. ஏற்றுவில்லை உதவுகின்ற அன்பு நண்பரே, இந்த வேளை எங்களுக்காய் உதவி கூப்பிடுவோம். ஏற்ற உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் உதவி செய்து நடத்துகிற தெய்வம். எந்த பிள்ளைக்கு எந்த உதவி வேணுமோ அந்த உதவியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம்.
அழைக்கிறோமையா, உம்மை அச்சிறைகள் ராஜாவே, 4 வருட பிள்ளைகளுக்கு ஆதல் கொடுக்கிற தெய்வமே, எங்களை கிருபையாய் தாங்கி ஏந்தி நடத்துகிற எங்கள் ராஜாவே, அழிவில் இருந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வம் அப்பா, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே, ஐயா ராஜாவே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. சொல்லோ ராஜாவே, குற்றங்களை மன்னித்த இந்த தெய்வம் எங்களோட நோய்களை ஆண்டவரே நீக்கிறவரே. ஐயா, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லோ, கர்த்தர் செய்த நன்மைகளை என் ஆத்துமாவே ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே வேற எந்த ஒரு சிந்தனை இல்லாதபடி முழு இதயத்தோடு தெய்வத்துக்கு நன்றி செலுத்த. ஆத்துமாவே, கிருபை இரக்கங்களா அப்பா மணி மூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களினால் மணிமுடி சூட்டுகிற தெய்வம் அப்பா மணி மூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா வாழ்நாளெல்லாம் நன்மைகளினால் ஐயா திருப்தி ஆக்குற தெய்வம் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை. ஐயா ராஜாவே, எங்களை காண்கிற தெய்வம், உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. சொல்லோ, என் ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகுகள் போல தெய்வமே உடைய பிள்ளைகளை புதிதாக்கி மகிழ்கிற ஒரு தெய்வம். புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் வேலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நாளும் உம்முடைய பலன் குறைந்து போகிறதில்லையே தெய்வமே, குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை என் தெய்வமே, நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு
ஆராதிக்கப்படும் ஆண்டவரே. நீர் எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தெய்வம் நீக்கிறவர், நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கினீரே. ஐயா படுகொலியில் நின்று மீட்டாரே, படுகுழியில் நின்றங்களை மீட்ட தெய்வம் ஆண்டவரே. பாதாளத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் எங்களை விடுவிச்சு என்ற தெய்வம். அதனால ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே. எங்கள் ராஜாவே அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் ஜீவனை மீட்ட தெய்வமே, உம்முடைய சத்தியத்தை நமக்கு போதிச்சு தருகிறவரே, உம்முடைய சத்தியத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்த தெய்வம் ஐயா. ஏரி அந்துர மனதல பலலிமினி அலபல வக்கிரிக்கிறோ சர்வ சுருசிக்கு எஜமானரே. உம்மை உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என் ரட்சகா உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஏரியா துரிமினி மினி அலபலுல மனதல பலுல வைஷமதுர பலுல பக்கரோ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நம்பி துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ரட்சகரே எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நன்றியோட துதிக்கிறோம் ராஜாவே. போல எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் யாரும் இல்லையப்பா. உம்மை போல எம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவரே, தாயின் அன்பு, தகப்பன் அன்பு, பிள்ளைகள் அன்பு, சொந்த பந்தத்தின் அன்பு, ஆண்டவரே நன்மை இல்லாதிருந்தா ஆனா உங்களுடைய கிருபை உம்மை போல நேசிக்க, உம்மை போல எம்மை காத்திட இந்த உலகத்தில் எவரும் இல்லை. தப்புவிக்க முடியும், வேதனையிலிருந்து தப்புவிக்க முடியும், பாதாளத்துக்கு போறவர்களை தப்புவிக்க உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிறவர்களை தப்புவிக்க உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. உம்மை போல எம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உம்மை போல எம்மை காத்திட இந்த உலகத்தில் எவரும் இல்லை. சொல்லுவோம், உம்மை போல என்னை நேசிக்க ராஜாவே யாரும் இல்லையா. உம்மை போல என்னை காத்திட ஆண்டவரே, போல என்னை காத்திட இந்த உலகத்தில் எவரும் இல்லை. என் நேசரே, என் தேவனே, அன்பின் ராஜனே, இயேசுவே, என் நேசரே, என் தேவனே, அன்பின் ராஜனே. அப்பா, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நேசிக்க ஐயா தகப்பனே, உம்மை போல என்னை காத்திட ஐயா எவரும் இல்லை. ஆபத்திலே
அருகினில் வருபவரே சொல்லோ ராஜாவே, உங்களை அழைத்த போதெல்லாம் அருகில் வந்தவரையா, ஆறுதல் தந்து எம்மை அரவணைத்தே ஆதரவு கொடுத்தவரே, ஆறுதல் தந்து எம்மை அரவணைத்தே ஆதரவு கொடுத்தவரே. இயேசுவே இயேசுவே என் நேசரே, என் தேவனே, அன்பின் ராஜனே. இயேசுவே இயேசுவே என் நேசரே, என் தேவனே, அன்பின் ராஜனே. உம்மை போல என்னை நேசிக்க ஐயா எங்கள் தந்தையே, உம்மை போல எம்மை காண்பிட ராஜாவே, பாவம் என்னை கொன்றிடாமல் பாவங்களை சுமந்தவரே ஐயா, பாவமுடைய பிள்ளைகளை கொன்று விடாதபடிக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னீரே ஆண்டவரே, விடுவிச்சு என்ற தெய்வம் ஐயா, ரோகமென்னை அழித்திடாமல் ரோகங்களை சுமந்தவரே, ரோகமென்னை உம்முடைய பிள்ளைகளை அழித்து விடாதபடிக்கு என் தெய்வம் எல்லாவற்றை சுமந்து தீர்த்த தெய்வமே, அதனால் உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிச்சு பாடுறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய அன்பு கொப்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு அன்பும் ஆண்டவரே இருக்க முடியாதே. அன்பின் ராஜா இயேசுவே என் நேசரே, என் தேவனே, அன்பின் ராஜனே. உம்மை போல என்னை நேசிக்க ஐயா உலகத்தில் யாரும் இல்லை ஐயா, உம்மை போல என்னை காப்பதற்கு தெய்வமே உலகத்தில் எவரும் இல்லை. மரணம் என்னை மேற்கொள்ளாமல் மரணத்தை வென்றவரே, மரணம் என்னை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடிக்கு நீர் மரணத்தை ஜெயித்த தெய்வம், கொள்ளாமல் மரணத்தை ஜெயித்தவரே, உலகம் என்னை நசுக்கிடாமல் உலகத்தை வென்றவரே. இந்த உலகம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நசுக்கி விடாதபடிக்கு இந்த உலகத்தை வென்றெடுத்த தெய்வம் உம்முடைய பிள்ளைகள், அதனால் உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிச்சு பாடுகிறோம். சொல்லோ இயேசுவே ஐயா அப்பா தேவனே, அன்பின் ராஜனே. இயேசுவே இயேசுவே என் நேசரே, தேவனே, அன்பின் ராஜனே. உம்மை போல என்னை நேசிக்க ஐயா உலகத்தில் யாரும் இல்லப்பா, உம்மை போல என்னை காத்திட உலகத்தில் எவரும் இல்லை. ஆதி அன்பு குறைந்திடாமல் உம் ஆவியினால் நடத்தும் ஐயா. சொல்லுவோம் ராஜாவே, ஆதி அன்பு குறைந்திடாதபடி உம்முடைய ஆவியின் ஆலைகளை நடத்தினார் தேவனே, நடத்தும் ஐயா. தேவ அன்பு வெளிப்படவே உம் ஆவியினாலே நிரப்பும் ஐயா. தேவ அன்பு வெளிப்படவே, தேவ அன்பு தேவ அன்பால் நிரப்பும் ஐயா, தேவ அன்பால் நிரப்பும். மீண்டும் சொல்லுவோம், ஆதி அன்பு
ஐயா. சொல்லோ ராஜாவே, ஆதி அன்பு குறைந்திடாமல் உம் ஆவியினால் நடத்தும் ஐயா. தேவ அன்பு வெளிப்படவே உம் தேவ அன்பால் நிரப்பும் ஐயா. தேவ அன்பு வெளிப்படவே உம் தேவ அன்பால் நிரப்பும் ஐயா. இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தேவனே அன்பின் ராஜனே, இயேசுவே என் நேசரே, தேவனே அன்பின் ராஜனே. ராஜனே, உம்மை போல எம்மை நேசிக்க ஐயா உலகத்தில் யாரும் இல்லை. ராஜாவே, உம்மை போல எம்மை காத்திட இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உம்மை போல எம்மை நேசிக்க ஐயா இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உம்மை போல எம்மை காத்திட இந்த உலகத்தில் எவரும் இல்லை. இயேசுவே என் நேசரே, என் தேவனே அன்பின் ராஜனே. உம்முடைய பிள்ளைகளும் ஆராதிக்கிறோம். மரணம் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காத்த தெய்வமே. எவ்வளவு வியாதி படுக்கைகளில் மரண சூழ்நிலைகளில் தேவனே மரித்து விட்டோம் என்று தடுமாறின வேளைகளில் எல்லாம் கிருபையாய் தாங்கினீரே. இன்னும் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, சோர்ந்து போகிற நேரமெல்லாம் சத்துவம் தந்த தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் எங்கள் ரட்சகா, எங்கள் ரட்சகா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ள தெய்வம் ஐயா. உம்முடைய பரலோகம் வரைக்கும் எங்களை வழிநடத்துகிற எங்கள் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உங்களை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். பாவம் நம்மை கொன்று விடாதபடி நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து ஈர்த்தவரே, உமக்கு நன்றி செலுத்த நாவுகள் போதாது கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை உணர்த்திவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் உயிருள்ளவராயிருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய ஆதி அன்பினால் இன்னும் உம்முடைய பிள்ளைகள் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஆதி அன்பு குறைந்து விடாதபடி தெய்வமே, உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. தேவ அன்பு வெளிப்படவே, தேவ அன்பினால் எங்களை நிறைச்சி நடத்துங்க ராஜாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. சம்மா நீங்கதான் கூடவே இருப்பவர். ஆண்டவரே, உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. பரலோகம் கொண்டு போய் எங்களை சேர்க்கும் வரைக்கும் பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களை ஆண்டவரே உம்மை விட்டு பிரித்து விடாதபடிக்கு நீங்க கூட இருந்து எங்களை நடத்துகிறோம். நல்ல தெய்வம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர் அப்பா. அம்மா நீங்கதான் கூடவே இருப்பவர் யெகோவா. அம்மா நீங்கதான் கூடவே
இருப்பவர் ஐயா. யெகோவா சம்மா ராஜாவே ஏசையா யெகோவா சம்மா ராஜாவே எங்களை நிரப்புற தெய்வமே என்னை விட்டு விலகுவதே இல்லை, எம்மை என்றும் கைவிடுவதே இல்லை, எம்மை விட்டு விலகுவதே இல்லை. ராஜாவே உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாத ஒரு தெய்வம் இல்லை, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்ட அக்கினி போல புறப்படங்கள் சூழ்ந்தாரோ அதில் இருந்து கடக்க பண்ணின தெய்வம் கடக்க செய்தீரே ராஜாவே கூடவே இருப்பவரே இங்க கூட இருப்பவரையா யெகோவா சம்மா நீங்கதாயா கூடவே யெகோவா சம்மா நீங்கதா கூடவே அனாந்திரத்தில் நம்மை சுமந்து வந்தீரே, அற்புதமாய் எம்மை நடத்தி வந்தீரே. அனாந்திரத்தில் நம்மை சுமந்து வந்தீரே, அற்புதமாய் எம்மை நடத்தி வந்தீரே. கூடவே ஐயா ஐயா இருப்பவர் கூடவே இருப்பவர் ஐயா இருப்பவர் யெகோவா சம்மா
ராஜா ஏரியந்துர மனதர வலுலிவிக்கரக்கரோ வல்லமை உள்ளவரே மகத்துவம் உள்ளவரே சர்வ சுருஷிக்கு மெஜமானரே உம்மை உயர்த்திரோம் உம்மை உயர்த்திரோம் உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் பரலோக தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே திக்கிட்டவர்களுக்கு விதவைகளுக்கு அனாதைகளுக்கு தகப்பனாயிருப்பவரே உம்மை உயர்த்துகிறோம் நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் பாதத்திலே அதைகளாய் தவிச்சிருந்த ஆண்டவரே அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகள் தவிச்சு ஆண்டவரே கலங்கின வீடுகள் எல்லாம் நமக்கு தெரியாமலே எங்களை காப்பாத்தினீர் நமக்கு தெரியாமலே நம்ம வழி நடத்துகிறீர் நமக்கு தெரியாமலே ஒரு சபையை உண்டாக்கினீர் நமக்கு தெரியாமலே பேப்பர் எடுத்தது இவ்வளவா எங்களை தகப்பனே காத்து ஏந்தி சும்மையான வழியில நடக்கத்தக்கதாய் தேவனே நீர் எங்களுக்கு கிருபையாய் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ராஜாவே மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை சொல்லோ ராஜாவே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே சொல்லும் எபினேசரே ராஜாவே ஆராதனை ஐயா ஓ எபினேசரே எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா சொல்ல எளியோனை கண்ணோக்கி பார்த்தீங்க ஆண்டவரே ராஜாவே பெயர் சொல்லி அழைச்ச தெய்வம் அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மறப்பேனோ உமது அன்பை நான் ராஜாவே எப்படி மறக்கக்கூடும் மண்டிடுகிறோம் உடைய பாதத்துல தெய்வமே தாயாய் தகப்பனாய் பரம வைத்தியராய் தேவனே கூட இருந்து நடத்துகிற தெய்வம் அந்த பிசினேசரை பார்த்து சொல்லுவோம் எபினேசரே வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா
நீர் என் மேல வைத்த உம்முடைய கிருபையினால ராஜாவே, ஓ நீர் மூலமாகாமல் எங்களை காத்து தெய்வமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, மறப்பேனோ ராஜாவே ஐயா, பாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை துதிச்சு ஆராதிக்கிறோம், பணிந்து ஆராதிக்கிறோம். நீர் எபினேசர் தெய்வமே, ஆராதனை ஐயா, எங்கள் தெய்வமே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே ஆண்டவரே, இது வழி என்று தெரியாமல் உம்முடைய பிள்ளைகள் தவிச்ச வேளையிலும் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ ராஜாவே, உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது இயேசையா, தெய்வமே, ஓ மண்டி இடுவேனும் பாதத்திலே, மண்டி இடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாவே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்தும் ஸ்தானத்தில் எங்களை வந்து ஆசீர்வதிப்பவரே, எபினேசரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமந்தீரையா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் எபினேசரே, எங்கள் ரட்சகா, எங்கள் ரட்சகா, எங்கள் துணையாளரையா, எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, பாவங்களை மன்னிச்சத ஆண்டவரே, பொல்லாத இக்கட்டுகள் இருந்து நீர் தூக்கி எடுத்தத, கடன் கஷ்டங்கள் ஆண்டவரே, ஆகார குறைவுகள் எல்லாம் சூழ்ந்த வேளையிலும் நமக்கு தெரியாமலே நம்மை ஆசூச்சி காத்தீங்களே, மறப்பேனோ உமது அன்பை, பிள்ளைகளை குறிச்சு வேதனை ஆண்டவரே, குடும்பத்தை குறிச்சு வேதனைகள்,
சொந்த பந்தங்களை குறிச்ச வேதனைகள் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து தூக்கி எடுத்தவரே, மறப்பேனோ மது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீங்களே ராஜா, நீங்களே கர்த்தாதி கர்த்தா, நீரே இயேசு, நீரே தெய்வம், நீரே ஆண்டவர். அப்பா, இந்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். தேவனே, உம்மை அறிக்கை பண்ணுகிறோம், உம்மை அறிக்கை பண்ணுகிறோம், உம்மை அறிக்கை பண்ணுகிறோம். தேவன் உம்மை மரித்தோண்டு எழுப்பினார், ரெண்டு உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். என் ரட்சகரே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சொல்லோ, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, ஐயா, இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. சொல்லோ, நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே, இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, ஐயா ராஜா, ஆண்டவர். தம் இயேசுவை போலவே பெரு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே பெரு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சக கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சக கண்மலை, அவரே நம் தஞ்சமே. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டிக்கும் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர். ஐயா, இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், எங்கள் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. சொல்லோ, இயேசுவால் கூடாதது ஒன்றுமே
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சபை பிள்ளைகளும், அதாவது நம்முடைய சபை பிள்ளைகள் என்று சொல்கிற போது FCM, இத்தாலி, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மன், இந்தியா, ஸ்ரீலங்கா, அதே வேளையில் இங்கிலாந்து, எல்லா இடங்களிலும் இருக்கிற எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, விசேஷமாக விசுவாச பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், நீங்கள் இவ்வளவு நாளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் தயவு செய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அத்தோடு கூட இந்த செய்திகளை அதாவது யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கிறீர்கள். உங்களை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் சிலவர்கள் நினைச்சிடக்கூடாது, தன்னுடைய FCM மக்களுக்கு நன்றி செலுத்துகிறார் அப்படி என்று இல்லை. என்னுடைய வேதம் சொல்றது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அதனால் நாங்கள் ஒவ்வொரு சபை ஊழியர்களும் தங்களுடைய சபைகளுக்கு திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களும், உள்ளும் புறமும் அங்கே பார்க்குறோம், அங்கே எதிரிகள் வராதபடிக்கு மதிலில் நின்று ஜாமங்காக்கிற ஜாமக்காரர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்தந்த சபை பிள்ளைகள், அந்தந்த சபை ஊழியர்களை தங்களுடைய பணங்களினால, தங்களுடைய சரீரங்களினால தாங்குகிறார்கள். அதனால தான் பவுல், போன கிழமை நாங்கள் பார்த்தோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமென்ற அந்த காரியத்தை குறித்து சொல்லி பவுல் அங்கே பார்க்குறோம், அந்த சபைக்கு தேங்க்ஸ் பண்ணுறான். அதனால ஒவ்வொரு ஊழியர்களும் தங்கள் சபை மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவார்கள். அது தப்பல்ல. அதே வேளையில் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த தேவ செய்தி கடந்து செல்வோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காதபடினால அவர்களுக்காக உங்களை தெரியும், நாங்கள் டிரான்ஸ்லேஷன் போட்டு கொண்டிருக்கோம். இந்த நெருக்கங்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். அதனால் சில வேளையில் உங்களோட வாழ்க்கையில் சில வேளையில் சவுண்ட் கூட வருது, அல்லது கூ அண்ணுது, அல்லது விசில் அடிக்குது அப்படின்னு சில புத்தி இல்லாத பிள்ளைகள் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் புத்தி உள்ளவர்கள். இந்த குறைவிலும் இவ்வளவு நிறைவாய் செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிற காரியம், குறைவில் நிறைவாக்குற ஆண்டவருடைய ஒரு காரியத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். Today we're going to see how God will give us more when we have a little. That's what we're going to see today in the sermon. இன்றைய செய்தியினுடைய தலையங்கம் தேவ தயவு. The title of today's sermon is the kindness of God. கடந்த காலங்களில் தேவனுடைய கிருபையை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். We have been looking at God's grace for the past few weeks. அந்த கிருபைக்குள்ள நான் பல காரியங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறேன். Within grace I have spoken about many other things. அவருடைய இரக்கம், கருணை, நேசம், அநாதி சிநேகம், காருண்யம், அன்பு, இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த ஒன்றுதான் ஆண்டவருடைய கிருபை. His kindness, His mercies, His abundant grace, it combines everything. That is His grace. தகுதியற்ற எங்கள் மேல அவர் பாராட்டின அவருடைய அன்பு. It's the love that He has given us although we were not worthy of it. இன்றைய நாளிலும் நாங்கள் அங்கே பார்க்க போற ஒரு காரியம், தகுதியற்ற ஒரு மனுஷன் மேல அங்கே தேவன் காட்டுகிற அன்பை குறித்து ஆண்டவர் இந்த பூமியில தாவீது ராஜாவுடைய காலத்தில் நடந்த காரியங்களை வேதத்தின் மூலமாக பார்த்து நாங்கள் அறிய போகிறோம். We're going to look at something that happened in the time of King David, how he blessed someone that was not worthy. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான் ஆண்டவருடைய தயவு. It's something that everyone knows is the kindness of God. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதுலயும் கூட சில பேர் சொல்லுவார்கள், ஒரு பைபிள்ல தயவு ஒன்று இருக்குது, கைண்ட்னஸ் ஒன்று இருக்கு, ஒரு பைபிள்ல ஆண்டவருடைய அன்கண்டிஷனல் லவ் ஒன்று இருக்கு, ஒன்றுல mercy ஒன்று இருக்கு, ஒன்றுல அவருடைய ஃபேவரட் இருக்கு. இப்படி பலதரப்பட்ட விதத்துல அந்த வேதங்களில் இருக்கிறபடினால சில பேர் பார்த்து நீங்க நினைப்பீங்க, இது கிருபை இல்லை, இது அன்பு இல்லை, இதுல நீங்க எது நினைச்சாலும் பரவாயில்லை, எல்லாம் ஆண்டவருடைய அன்பு. So in different translations of the Bible, they have written that word differently. Some say kindness, some say mercy, but regardless of what it is, the meaning is the same. நான் நெடுக சொல்லுவேன், இந்த தமிழ் பைபிளை போல ஒரு மேலான ஒரு பைபிள் இல்லை. I always say that there is no greater Bible than the Tamil version of the Bible. ஏன்னா தமிழில நான் பேயை பார்த்து ஓடுன்னு சொல்லிக்காம பேய் ஓடுது. Because when I say in Tamil for the demon to flee, it flees. தமிழ்ல கேன்சருக்கு நாங்க ஜெபம் பண்ணுற போது மாறுது. And when we pray for a cancer in Tamil, it does get healed. தமிழில ஜெபிச்ச போது தான் மரிச்சவர்களோட கூட ஆண்டவர் உயிர்த்தெழ பண்ணியிருக்கிறார். And when we pray in Tamil, even the dead has resurrected. அதனால தேவன் இந்த தமிழ் பைபிளை எங்கட கையில தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். So I would like to thank God for giving us this Tamil version of the Bible. அதே போல இங்கிலீஷ் தெரிஞ்சவர்களுக்கு இங்கிலீஷ் பைபிள் வர்க் பண்ணும்.
Likewise, if you know English, the English Bible will work for you. கிரீக்காரர்களுக்கு கிரீக் வேதம் வேலை செய்யும். And if you're Greek, then the Greek Bible will work for you. அங்கே ஹீப்ரு எந்தெந்த லாங்குவேஜோ அந்தந்த லாங்குவேஜ்ல ஆண்டவர் கிரியை செய்கிறவர். So whichever language you are, our God will work in that language. அதனால நீங்க எந்த லாங்குவேஜ்ல நீங்க படிச்சாலும் அந்த லாங்குவேஜின் மூலமா ஆவியானவர் உங்களுக்கு தேவையான காரியத்தை போதிப்பார். So regardless of what language you read it in, the Holy Spirit will teach you the necessary things from it. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறபோது அங்கே தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் இடையில நடந்த ஒரு அதாவது கவர்னன் ஒரு உடன்படிக்கையை குறித்து நாங்க பார்க்க போறோம். We're going to see a covenant that happened between David and Jonathan. அதாவது தேவனுடைய தயவு என்ற காரியத்துல இந்த இடத்துல வேதத்துல சொல்லப்பட்ட இந்த காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்கப்படுத்தி தேவனுடைய தயவை பற்றி நாங்க பார்க்க போறோம். So I'm going to explain about this so that we can look deeper into the kindness of God. ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல இருக்கிற அன்பை விட அது மேலானது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. Everyone knows that God's love is much greater than all the other love in this world. இந்த வேத புத்தகத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா சவுல் என்ற ஒரு மனுஷனை அங்கே பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேலுக்கு அங்கே ராஜாவாக்கப்படுகிறார். If you see in the Bible, there is a man named Saul. அதங்கே மனுஷர்களினால சவுல் ராஜாவாகினான். By other people he became a king of the nation. அதன் பின்பதாக நாங்க பார்க்கிறோம் அங்கே தாவீதை அங்கே ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். Then God chose David. அதே வேளையில சவுலுக்கு அங்கே பார்க்கிறோம் அங்கே யோனாத்தான் என்று சொல்லப்படுகிறதான குமாரன் இருந்திருக்கிறார். And for Saul he had a son called Jonathan. ஆனா ஆண்டவரோ அந்த ராஜ்ய பீடத்தை அங்கே சவுலிலே இருந்து அங்கே தாவீதுக்கு கொடுக்கிறது நாங்க பார்க்கிறோம். But we can see that God gave the kingdom from Saul onto David. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சுருக்கமா சொன்ன உங்களுக்கு நேரம் சுருக்கமா இருக்கு கொஞ்சமா இருக்கு அப்படினால நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன். இதெல்லாம் வேதத்துல இருக்கிற காரியம். I'm summarizing all these things for you because we don't have much time, but all these things are written in great detail in the Bible. ஆனா एक्चुअली உண்மையாகவே சவுலுக்கு பின்பதாக அங்கே ராஜாவாக வர வேண்டியவன் யோனாத்தான். After Saul, the kingdom should have belonged to Jonathan. ஆனா யோனாத்தானும் அங்கே சவுலோடு சேர்ந்து தகப்பனுமானும் ஒன்றாய் சாகிறார்கள். But Saul and Jonathan, they died together. அவர்கள் செத்த பின்பதாக அங்கே பார்க்கிறோம் அங்கே ராஜ்யம் வந்து அங்கே தாவீதுடைய கையில ஆண்டவர் கொடுக்கிறார். After they died, the kingdom goes on to the hands of David. ஆனா இந்த தாவீது அங்கே ஆண்டவர் தாவீதுடைய கையில அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கைக்கு முதலே தாவீதும் அங்கே யோனாத்தானும் அங்கே நெருங்கின உறவினர்களாய் இருக்கிறார்கள். But before it was given into the hands of David, we can see that Jonathan and David were very close friends. அங்கே யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையில अनेक வருஷ இடைவெளிகள் வயது வித்தியாசம் நீண்டதாய் காணப்பட்டது. Between Jonathan and David, we can see they had a huge age difference between them. ஆனாலும் அவர்களுக்குள்ள இருந்ததான உறவு அங்கே நல்ல ஒரு நட்பு உறவாய் காணப்பட்டது. But the relationship they had between them, it was a very good strong friendship. அந்த உறவினால அங்கே பார்க்கிறோம் அங்கே தயவு அங்கே யோனாத்தானுடைய ஜெனரேஷனுக்கு அதாவது சவுலுடைய சந்ததிக்கு கிடைக்கிறது. And through that kindness we can see that Saul's generation, Jonathan's generation had received that favor. அங்க பார்க்கிறோம் சவுல் செத்து போய் விட்டார். Saul had died. யோனாத்தானும் செத்து போய் விட்டார். And Jonathan had died. ஆனா சவுல் என்று சொல்லப்படுகிற அங்கே யோனாத்தானுடைய தகப்பனுடைய அந்த சந்ததிக்கு முழுவதுக்கும் தாவீது அங்கே பார்க்கிறோம் தயவு பாராட்டுகிறார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. But it says in the Bible that for Jonathan's father's generation, which was Saul's generation, David showed kindness unto them. அதனால இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அங்கே அவர்கள் மரித்தாலும் அந்த உடன்படிக்கை நின்று கிரியை செய்கிறது என்று பார்க்கிறோம். So we can see here that although they had died, the covenant that they had made, it lasted. நீங்கள் இத கொஞ்ச நேரம் போக விட்டு உங்களுக்கு மிகவும் நல்ல தெளிவாக இது உங்களுக்கு அது விளங்கும். After a little while you will understand it clearly. இந்த இடத்துல அங்கே பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கையை மட்டும் உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புறேன். I would like to just read about the covenant with you. 1 சாமுவேலின் புத்தகத்துல 18வது அதிகாரத்துல நான் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். From first book of Samuel chapter 18 verse 3 and verse 4. யோனாத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்துமாவை போல நேசித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். And Jonathan made a covenant with David because he loved him as himself. யோனாத்தான் அங்கே போர்த்து கொண்டிருந்தான சால்வையை கழற்றி அதையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் தன் பட்டியத்தையும் தன் வில்லையும் தன்னுடைய கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. Jonathan took off the robe he was wearing and gave it to David along with his tunic, even his sword, his bow and belt. இதிலே அவர்கள் அங்கே உடன்படிக்கை செய்கிறார்கள். Here they make a covenant. இதனுடைய தொடர்பாக அங்கே நீங்கள் 20ஆம் அதிகாரத்துக்குள்ள வருகிற போது And as a continuation from here, if you look into chapter 20, அந்த 20ஆம் அதிகாரம் முழுவதிலும் அங்கே பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை அங்கே திரும்ப புதுப்பிக்கப்படுகிறது, அங்கே நினைவுபடுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். And for the whole of the chapter 20, this covenant is being renewed here. ஆனா இதெல்லாம் அங்கே செய்த பின்பதாகத்தான் அங்கே பார்க்கிறோம் யோனாத்தான் மரிக்கிறார்.
And after all this had happened, Jonathan then dies. அங்கே சவுலும் அங்கே யோனாத்தானும் மரித்த பின்பதாக After Saul and Jonathan dies, அங்கே வைச்ச அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாய் சவுலுடைய சந்ததியாய் யோனாத்தானுடைய பிள்ளைகளாய் அங்கே அவருடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நாங்க பார்க்கிறோம். because of the covenant that they had made, all of Saul's generation, they were living peacefully. அங்கே யோனாத்தானுக்கு அங்கே ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல இருந்தான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுது. It says in the Bible that Jonathan had a son. அந்த மகன் வந்து அங்கே பார்க்கிறோம் 2 நாளாகமம் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல நாங்க பார்க்கிற போது, If we see in the second book of Chronicles, ரெண்டு சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிற போது, when we look in second book of Samuel chapter 4, அங்கே அவனுக்கு இருந்ததான ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் அங்கே பார்க்கிறோம் முடவனாய் மாறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. We can see that he had a son, and that son was lame in both feet. 2வது வசனம் சொல்லுது, சவுலினுடைய குமாரனுக்கும் அங்கே படைத்தலைவர்கள் 2 பேர் இருந்தார்கள். அங்கே ஒருவனுடைய பேர் என்று அந்த படைத்தலைவர்கள் எல்லாரையும் சொல்லி கொண்டு அவர்கள் எல்லாம் மரிக்கிறார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். Now we can see that from verse 2 onwards that they had leaders of the raiding bands, and one of them are dying one after the other. அதாவது சவுலுடைய பெரிய தளபதிகள் மரித்து விட்டார்கள். All of Saul's great leaders had died. 4வது வசனம் வாசிக்கிறேன். Verse 4, சவுலின் குமாரன் யோனாத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். Jonathan son of Saul had a son who was lame in both feet. சவுலும் யோனாத்தானும் மடிந்த செய்தி அங்கே பெஸ்டபேலில் இருந்து வருகிற போது அங்க பார்க்கிறோம், அந்த செய்தியை கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனுடைய ஒரு தாதியானவள் என்ன செய்கிறாள், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. We can see in the Bible that as soon as they heard the news that Jonathan Saul had died, a nurse picked him up to flee. அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. It says here that he was 5 years old. அவனுடைய பேர் மேபி போசேத். His name is maybe Bosheth. அந்த குழந்தையை அவன் 5 வயது குழந்தையாய் இருக்கிற போது அங்கே எடுத்துக்கொண்டு ஒரு தாதி எடுத்துக்கொண்டு ஓடுகிற போது அவசரப்பட்டு அந்த குழந்தை அங்கே விழுகிறது என்று சொல்லப்படுகிறது. It says that when the nurse picked him up and fled, but as she hurried to leave, he fell and became crippled. அவள் ஓடி போகிற போது அவசரத்தினாலே அவன் விழுந்து முடமானான் என்று சொல்லப்படுகிறது. It says that because she was rushing as she was hurrying to leave, he fell and became crippled. இந்த மேபி போசேத் என்று சொல்லப்படுகிற யோனாத்தானுடைய குமாரன், This may be Bosheth, who was the son of Jonathan. அவன் ஒரு ராஜகுமாரனான ஒரு மகன். He belonged to the king's family. ஆனா அவனுடைய பேரன் கிராண்ட்ஃபாவும் அங்கே பார்க்கிறோம், அங்கே தகப்பனும் மரிச்சபடியினால், because his grandfather and father had died, அவன் ராஜாவா இருக்க வேண்டிய மனுஷன் அங்கே பார்க்கிறோம் ஓரங்கட்டி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. although he was supposed to become king, he had been cast aside. அதே வேளையில அவன் அங்கே முடமாய் இருக்கிறான், நடக்க முடியாதவனாய் இருக்கிறான். At the same time he was crippled. அந்த நடக்க முடியாதவனாய், ஒரு பலனுமற்றவனாய், ஒரு பிரயோஜனமற்றவனாய், ஒரு அவமானப்படத்தக்கவனாய் ஓரம் கட்டப்பட்டு கொண்டு ஒரு இடத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, when he was living as he was crippled in both feet with great shame as he was cast aside, அங்கே தாவீது தன்னுடைய ராஜ்யத்தில் அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற போது, and David was ruling his kingdom, தாவீதுக்கு தேவன் யோனாத்தானோடு வச்ச உடன்படிக்கையை தேவன் நினைவுபடுத்தினார். and God reminded David of the covenant he had made with Jonathan. தாவீதாய் நினைக்க முன்பதாய் தேவன் அதை நினைவுபடுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. It says in the Bible that before David remembered it, God reminded him of it. ஏனென்றால் தேவன் உடன்படிக்கையின் தேவன். Because God is a God of covenant. அதனால அங்கே ஆண்டவர் தாவீதுக்கு அந்த நினைவை போட்ட போது, So when God reminded David of that, தாவீது அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் சவுலுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க அவன் அங்கே கடன்பட்டிருந்தபடியால், and because he was in debt to bless the generation of Saul, அவன் அங்கே பார்க்கிறோம், அங்கே இன்னும் சவுலுடைய சந்ததியில யோனாத்தானுடைய குடும்பத்தில் யாராவது நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் உண்டோ என்று சொல்லி அவன் எல்லா இடங்களிலும் விசாரிக்கிறான். and he was looking around asking everyone if there was anyone left in the family of Jonathan so that he could bless them. உடன்படிக்கையின் தேவன் அவனுக்கு உணர்த்தினபடியினால், Because the God of covenant reminded him, உடன்படிக்கையின் தேவனே அங்கே உடன்படிக்கை பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு சாட்சியாய் இருந்து அவர் செய்விக்கிற ஒரு ஆண்டவர். because God, he was the true witness to the covenant that they had made. இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திரும்ப வருகிற போது, And when you go to second book of Samuel chapter 9 onwards, முதலாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு கூட வாசிக்க விரும்புகிறேன். I would like to read from the first verse. நீங்க முடிந்தால் இந்த வசனம் முழுவதையும் வீட்டில் வாசிக்கிற போது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். If you can read the whole verses at home, it will be a great blessing for you. யோனாத்தானின் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கதாய் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மிகுதியாய் இருக்கிறார்கள் உண்டோ என்று சொல்லி
தாவீது கேட்டான் என்று சொல்லப்படுகிறது. It says that David asked, is there anyone still left of the house of Saul to whom I can show kindness for Jonathan's sake? யோனாத்தானின் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலுடைய வீட்டாரில் இன்னும் மிகுதியாய் இருக்கிறவன் உண்டோ? Is there anyone still left of the house of Saul to whom I can show kindness for Jonathan's sake? யாரின் நிமித்தம்? For whose sake? யோனாத்தானின் நிமித்தம். For Jonathan's sake. அங்கே என்னால தயவு பெறத்தக்கதாக வேறு யாராவது இருக்கிறார்களா? Is there anyone still left so that I can show kindness to them? என்னுடைய அறிவு கட்டினபடி யோனாத்தானோடு நான் வைச்ச உடன்படிக்கையின்படி எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறேன். Up to my knowledge, I have helped everyone from the family of Jonathan. அங்கே அவர்கள் கெட்டவர்களாய் இருக்கலாம், நல்லவர்களாய் இருக்கலாம். Even if they're good or bad. அவர்கள் அங்கே தாவீதுக்கு நன்மை செய்திருக்கலாம் அல்லது தீமை செய்திருக்கலாம். They could have done any harm to David or any good to David. ஆனா நான் யோனாத்தானோடு வைச்ச உடன்படிக்கையின் நிமித்தம் But because of the covenant I had made with Jonathan, நான் அவர்களை கொல்ல முடியாது. I cannot murder them. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் அங்கே யுத்தத்துக்கு போகிற போது, In the Old Testament days when the kings went to battle, ஒரு ராஜா ஒரு ராஜாவை மேற்கொண்ட பின்பு, after a king had come over the other king, அந்த ராஜாவை அவர்கள் கொல்லுவார். they killed that other king. அந்த ராஜாவை கொல்லுகிற போது அந்த ராஜாவோடு சேர்ந்த தளபதிகள், ராஜாவுக்கு நெருங்கினவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேணும், அப்படித்தான் கொன்றார்கள். When they killed that one king, they kill all the other leaders and the masters that belonged to that king. இதே போல் அங்கே பார்க்கிறோம், அங்கே சவுல் அங்கே தாவீதோடு அங்கே யுத்தம் பண்ண முயற்சிக்கிறத பார்க்கிறோம். And we can see here that Saul had tried to have a battle with David. ஆனா தாவீது எப்போதும் சவுலை நேசிக்கிறான். But David, he always loved Saul. ஆனா சவுலோ எப்போதும் தாவீதை கொல்ல முயற்சிக்கிறான். But Saul was always trying to kill David. ஏனென்றால் தாவீது அங்கே கர்த்தரினால் பயன்படுத்தப்படுகிறதை சவுல் கண்டான். Because he can see that David was being used by God. அங்கே தாவீதை குறித்து அங்கே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி ஜனங்கள் பாடத் தொடங்கினார்கள். The people began to sing that Saul had killed 1,000 but David killed 10,000. அதனால சவுல் அங்கே பொறாமை கொள்கிறான் தாவீதின் மேல். And because of that Saul was jealous of David. அதனால அங்கே பார்க்கிறோம் தாவீது அங்கே சவுல் தாவீதோடு வைச்ச உடன்படிக்கையே சவுல் மீறுகிறார். And because of that, the covenant that Saul had kept with David, he breaks that. அதே தாவீதுக்கு அதே சவுல் அங்கே எதிரியாய் மாறுகிறான். That for that same David, the same Saul had become an enemy. அந்த எதிரியாய் மாறின இந்த காலகட்டத்திலே தான் அங்கே பார்க்கிறோம், அங்கே தாவீதுக்கும் யோனாத்துக்கும் இடையில உறவு வந்தது. And at that very time we can see a relationship was forming between Jonathan and between David. இந்த 2 சாமுவேல் புத்தகம் 20ல பார்க்கிற போது அங்கே தாவீதுக்கு யோனாத்தான் உதவி செய்கிறான். We can see that David had helped Jonathan. அங்கே தாவீது போய் சொல்கிறான், யோனாத்தானை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய தகப்பன் என்னை கொல்ல முயற்சிக்கிறார். David goes and tells Jonathan that your father is trying to kill me. அவரை ஆண்டவன், he is my Lord. நான் அவருடைய பார்வையிலே நான் அங்கே பிரயோஜனமற்ற ஒருவன். I am a useless man in his eyes. நான் அவருக்கு நன்மை அல்லாமல் வேறொன்றும் செய்யவில்லையே. I have not done anything other than good to him. அப்படியானால் ஏன் அவர் என்னை கொல்லுகிறார்? So why must he try to kill me? அந்த வேளையிலே யோனாத்தான் சொல்லுகிறான், At that time Jonathan says, என் தகப்பன் உன்னை கொல்ல நினைக்கவில்லை என்று சொல்லுகிறார். He says that my father is not trying to kill you. அந்த வேளையிலே தாவீது சொல்லுகிறான், At that time David says, இல்லை, இன்றைக்கு இந்த 3 நாள் நான் உன்னுடைய தகப்பனோடு கூட இருக்க வேண்டும். These 3 days I am supposed to be with your father. எனவே அந்த நாட்களிலே நான் போனால் அவர் என்னை கொல்லுவார். And if I go within these days then he will kill me. அதனால் நான் போக மாட்டேன். And because of that I am not going to go. அந்த வேளையிலே யோனாத்தான் சொல்லுகிறான், At that time Jonathan says, சரி, நான் போய் என்னுடைய தகப்பனுடைய பந்தியில நான் இருக்கிறேன். I am going to go sit at my father's table. அங்கே நீ சொல்லுகிறதின்படி என்னுடைய தகப்பனார் உன்னை எங்கே என்று கேட்டால், And according to what you say, if my father is inquiring about your whereabouts, நான் உன்னை உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பினேன் என்று நான் சொல்லுகிறேன். then at that time I will say I had sent you to your father's house. ஏனென்றால் இந்த செய்தியை தாவீது தான் சொல்லுகிறான். முதல்ல யோனாத்தானை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பனார் கேட்டா நீ எனக்கு சொல்லு, நான் என்னுடைய சகோதரர்களோடு கூட நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த போக வேண்டும் என்று சொல்லி நீ என்னை அனுப்பினதாக சொல்லு என்று சொல்லி தாவீதே அங்கே யோனாத்தானுக்கு சொன்னதின் நிமித்தம் யோனாத்தான் சொல்லுகிறார். Because David had told Jonathan that if your father inquires about me, then tell him that I had gone with my own brothers so that I can give a sacrifice. அப்படியே நீர் முதல் நாள் சொல்லுகிற போது அவரை கவனித்து பார்த்துக்கொள்ள என்று சொல்லுகிறான். And he says when you tell him the first day, notice how he is. இரண்டாம் தடவை நீ இரண்டாம் நாள் சொல்லுகிற போதும் கவனித்து பார் என்று சொல்லுகிறான். And when you say about the second day, also notice how he is. ஆனா மூன்றாம் நாள் அங்கே சொல்லுகிற போது அவருடைய முகம் வேறுபட்டு அவர் நீ என்னை அனுப்பினதை குறித்து அவர் கோபப்பட்டால் அவர் என்னை கொல்ல போகிறார் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று தாவீது தெளிவாய் யோனாத்தானுக்கு சொல்லுகிறான். Then he says on the
the third day, if he becomes angry because he had sent me away, then you know that he was trying to kill me. அதன்படி அங்கே பார்க்கிறோம் யோனாத்தான் அந்த தகப்பனுடைய பந்தியிலே இருக்கிறார். And likewise Jonathan was sitting at his father's table. ப்ளீஸ் நான் ஏன் இத உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு அது கூட விளங்கும்படியாக இத நான் சொல்றேன். I'm explaining this to you so that you will understand it. அங்கே சொன்னதின்படி அங்கே முதல் இரண்டாம் நாள் போன உடனே அங்கே தகப்பன் கேட்கிறான் எங்க தாவீது என்று கேட்டபோது, And likewise as he had said, the father asks, where's David? யோனாத்தான் சொல்றான் அவன் தன்னுடைய சகோதரரோடு பலி செலுத்துறதுக்காக நான் அவனை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு அனுப்பி விட்டேன் என்று சொல்கிறான். Then he says that I had sent him along with his brother so that he can give a sacrifice. சொன்னபோது சவுல் ஆவேசம் அடைஞ்சு கோபம் அடைஞ்சு தன்னுடைய மகனாகிய யோனாத்தானையே கொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். Then at that time Saul becomes very angry enough to want to kill his own son Jonathan. அந்த வேளையிலே யோனாத்தானுக்கு புல்லா 100 விதம் தெரிந்தது தன்னுடைய சிநேகிதனான தாவீதை தன்னுடைய தகப்பன் கொல்ல முயற்சிக்கிறார் என்று. At that time Jonathan realized that his father is trying to kill his friend David. எனவே இந்த காரியம் தெரிந்த பின்பு, And after he had come to know of this, அவன் சொல்லுகிறான் நான் என்னுடைய தகப்பனிடத்தில் போய் அங்கே இந்த காரியங்களை சொல்லுகிறபோது என்னுடைய தகப்பன் உன்னை கொல்லுவார் என்பதை நான் அறிந்தால் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தகப்பன் வீட்டுக்கு போகைக்கு முதலே தாவீதோடு ஒரு காரியங்களை குறித்து கதைத்து வைத்திருந்தார்கள். And he explains to David before he went to his father's house that if my father is trying to kill you, then I will tell you that what the thing that we are going to do. அதாவது என்னுடைய தகப்பனார் உம்மை கொல்லுவாரேயானால், If my father is trying to kill அவர் you, கொல்லுகிறதுக்கு தான் அவர் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேனேயானால், if I come to know that he is planning to kill you, என்னுடைய பிள்ளையாண்டான ஒருவனை நான் என்னோடு கூட கூட்டிக் கொண்டு வருவேன். I will bring one of my young men with me. அந்த பிள்ளையாண்டானுக்கு முன்பதாக நான் என்னுடைய அம்பை நான் எய்வேன். And in front of him I will shoot my arrow. அந்த அம்பு நீ ஒளித்திருக்கிற இடத்தை நோக்கி தான் வரும். And that arrow will come towards the place that you are hiding. அந்த இடத்திலிருந்து நான் சொல்லுவேன் நீ இந்த இடத்தை விட்டு அப்புறம் போ என்று சொல்லி நான் சொல்லுவேன். And I will say from that place you should go further beyond that. அப்படி சொன்னால் நீ போய் விடு. And if I say that, then you should leave. அல்லது நீ இந்த அம்பையை எடுத்துக்கொண்டு நீ என் பக்கம் வா என்று சொன்னேனானால் நீ என்னிடத்துல வந்து விடு. Or if I say you should pick up the arrow and come towards me, then you should come towards me. இதோ அம்புகள் அங்கே உனக்கு இப்புறத்திலே இருக்கிறது என்று சொன்னால், if I say that the arrow is beyond you, அங்கே நீ இந்த இடத்துல நிக்க வேண்டியதில்லை. then you shouldn't stand here anymore. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னா என்னுடைய தகப்பன் உன்னை கொல்ல போகிறார் அதனால நீ இந்த இடத்தை விட்டு போ என்று சொல்லி நான் சொல்றதனுடைய அடையாளம். The meaning behind that is that my father is trying to kill you and you should leave this place. இதை இந்த வகையில சொன்னா உங்களுக்கு விளங்கும். If I explain it this way you will understand. சில ஸ்தாபனங்களிலே சில பேர் தங்களுக்கு ஒரு கோட் வேர்ட் வச்சிருப்பார்கள். In certain organizations people will have certain code அதே words போல for them. சில அதாவது எப்படி சொல்ல விடுதலை இயக்கங்கள் என்று சொல்ல முடியாது, சில சுதந்திரத்துக்காக போராடுகிற போராளிகள் தங்களுக்கு என்று சொல்லி சில கோட் வேர்ட் வைச்சிருப்பார்கள். Some freedom fighters they have certain code words for them. அங்கே அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு விளங்காதபடிக்கு அவர்கள் மட்டுமே விளங்குவார்கள். When they say a certain word they will say it so that the others won't know the true meaning behind it, only the selected few will know. இதேபோல் யோனாத்தானும் தாவீதும் தங்களுக்குள்ள சில வார்த்தைகளை சில கிரியைகளை வைத்திருந்தபடியால், likewise Jonathan David they had certain words that they knew the meaning of between them. அந்த கிரியையின் மூலம் அங்கே தாவீது தப்புறதை பார்க்கிறோம். And because of that we can see that David was escaping. அதன் பின்பதாய் தாவீது சவுலிடத்தை விட்டு அங்கே ஓடுகிறதை நாங்க பார்க்கிறோம். And after that we can see that David is fleeing away from Saul. சவுலும் அங்கே யோனாத்தானும் அங்கே பார்க்கிறோம் அங்கே மற்றவரோட யுத்தம் பண்ணி சாகிறதை பார்க்கிறோம். And we can see that Saul and Jonathan they were in the battle and they die. அதன் பின்பதாக தாவீது அங்கே ஆட்சிக்கு வருகிறதை நாங்க பார்க்கிறோம். And then we can see that David comes to rule. எனவே இந்த இடத்துல ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா அந்த அளவுக்கு பிரான சிநேகிதனாய் அங்கே யோனாத்தான் தாவீதை நேசித்தான். Because we can see that Jonathan had truly loved David as his true friend. அதே போல தாவீதும் அங்கே யோனாத்தானை தன்னுடைய உயிரிலும் மேலாய் நேசித்தானாம். And at the same time we can see David he loved Jonathan more than his own life. அந்த நேசித்தது நிமித்தமாகத்தான் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். And because of the love they had for each other, that's why they made the covenant. என்ன உடன்படிக்கை? And what was the covenant? அங்கே பார்க்கிறோம் அங்கே யோனாத்தானுக்கு தெரியும் தாவீது ராஜாவாய் வருவான் என்று. Jonathan knew that David will become king. உண்மையாகவே தாவீதினுடைய இடத்துல யோனாத்தான் வர வேணும். Truly it was Jonathan that should be in David's place. ஆனா அங்கே தாவீதினுடைய இடத்துல வர வேண்டிய யோனாத்தான் அங்கே தன்னுடைய தகப்பனான சவுலோட யுத்தத்துக்கு போய் இருவரும் ஒன்றாய் மடிந்து போகிறார்கள். Jonathan goes to war with Saul and they both die together. ஆனா இவன் சொல்றான் பாத்து நண்பா நீ இந்த ஒரு காலத்திலே நீ இந்த தேசத்தை ஆளுகை செய்வாய்.
But my friend, you will rule this nation one day. அந்த வேளையில நீ என்னுடைய தகப்பன் உனக்கு எதிராளியா இருக்கிறார். At that time my father is an enemy for you. அதன் நிமித்தம் நீ என்னுடைய சந்ததிகளை அழித்திட வேண்டாம். And because of that, don't destroy the rest of my generation. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். Because I truly love you. அந்த நேசத்தின் நிமித்தம் தான் யோனாத்தானினால தான் தாவீது காக்கப்படுகிறான். And because of Jonathan, David is being protected. ஆண்டவருடைய கிருபையினால தான் அங்கே பார்க்கிறோம் தாவீது காக்கப்படுகிறார். அது உண்மை. It's true that because of God's grace, David is being protected. ஆனா கிருபை மனுஷனின் மூலமாய் வெளிப்பட வேண்டுமானால் அந்த மனுஷனாய் வெளிப்பட்டது யாருண்டா? யோனாத்தான். But if grace has to be revealed through men, it was through Jonathan that grace was revealed. அதன் நிமித்தம் அவன் காக்கப்பட்டபடியால், and because he was protected because of that, தாவீது தன்னுடைய அந்த தன்னுடைய உடன்படிக்கையை அவர் காத்தே ஆக வேண்டும். David, he has to keep true to the covenant he had made. அதன் நிமித்தமாக தான் கேட்கிறான், என்னாலே தயவு பெறத்தக்கதாக இன்னும் யோனாத்தானுடைய குடும்பத்தில் யாரும் இருக்கிறார்களோ? That's why he asked, is there anyone still left of the house of Saul to whom I can show kindness? சகோதரியே, இந்த இடத்துல நாங்கள் இந்த காரியத்தை நிறுத்தி இன்னொரு காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வரும். Dear brothers and sisters, if we can see something else, then we can have a growth in our spiritual life. ஒரு ராஜா ஒரு ராஜ்யபீடத்தை பிடித்த பின்பு, after a king had captured a certain kingdom, அவர் என்ன தெரியுமா சொல்வார்? Do you know what he would say? என்னுடைய எதிராளிகளிலே இன்னும் யாராவது இருக்கிறார்களோ அவர்களை கொல்ல என்று தான் தேடுவார்கள். They will seek to see if there are any of the enemies still left so that they can kill them. என்னுடைய எதிராளிகள் எனக்கு எதிராளிகள் யாரும் இருக்கிறார்களா? Are there still any more enemies left? யாரையாவது எனக்கு எதிராளியா இருந்தவர்களை நான் தப்ப விட்டிருக்கிறேனா? Have I made any of my enemies to escape? அப்படித்தான் ராஜாக்கள் கேட்பார்கள். That's how the kings would normally ask. நீங்களும் நானும் அப்படித்தான் கேட்க கூடும். Even me and you, that's how we might ask. ஆனா தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்தை சார்ந்ததாய் இருந்தபடியால், but because David's heart was loved by God's heart, அவன் சத்துருக்களை நேசிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தபடியால், and because he was a man who loved his enemies, அவன் சொன்னான், பார்த்து என்னால தயவு பெறத்தக்கவன் இன்னும் யாரும் உண்டோ? Is there anyone still to whom I can show the kindness? என்னால கொல்லப்படத்தக்கதாக யாரும் இருக்க கூடாது. There should no one that should be alive who I should kill. என்னால அழிக்கப்பட்டவர்களாய் யாரும் இருக்க கூடாது. There should be no one who I should want to destroy. என்னால ஒரு மனுஷனும் கண்ணீர் விட கூடாது. Because of me no one should shed a tear. என்னால ஒரு மனுஷனும் அங்கே அழிந்து போக கூடாது. Because of me no one should be destroyed. ஏனென்றால் நான் கவன உடன்படிக்கைக்கு ஆளாய் இருக்கிற ஒரு மனுஷன். Because I am a man of covenant. நான் அங்கே உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்னுடைய யோனாத்தானோடு. Because I have made a covenant with my Jonathan. இந்த இடத்துல தாவீது யாருக்கு ஒப்பாக காணப்படுகிறான்? And in this place who is David comparable to? இந்த தாவீது அங்கே எங்களுடைய பரம பிதாவுக்கு ஒப்பாய் காணப்படுகிறார். My David, he has become comparable to my God. யோனாத்தான் யாருக்கு அங்கே ஒப்பிடப்படுகிறான்? So Jonathan, who is he comparable to? வேதம் சொல்கிறது யோனாத்தான் என்று சொன்னா, அதாவது நாத்தான் என்று சொன்னால், in my Bible, if Nathan, அங்கே சொல்லப்படுது அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. it means the son of God. அதாவது யோனாத்தான் என்று சொன்னா அங்கே யெகோவா கிஃப்ட், அதாவது யெகோவாவுடைய ஒரு கிஃப்ட் என்று சொல்லப்படுகிறது. For Jonathan it means that he is Jehovah's gift. அதே வேளையில அங்கே நாத்தான் என்று சொன்னால் அங்க பார்க்கிறோம் gift of Elohim என்று சொல்லப்படுகிறது. So Nathan it means that he is the gift of Elohim. அதே வேளையில அங்கே யோனாத்தானை இந்த இடத்துல யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், so in this place who is Jonathan comparable to? Jonathan means அங்கே பார்க்கிறோம் gift of God, அது தேவனுடைய வரம் என்று சொல்லப்படுகிறது. So Jonathan is the gift of God. இயேசு யாரு? Who is Jesus? இயேசு gift of God, அது தேவனுடைய ஒரு ஈவு. He is the gift of God, Jesus. இயேசு நமக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஈவு. Jesus, he is a gift of God given by God. அப்படியே இந்த இடத்துல இருக்கிற யோனாத்தான் யாருக்கு அடையாளமாய் காணப்படுகிறான்? So in this place who is Jonathan comparable to? அவன் இயேசுவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறான். He is seen as a symbol of Jesus Christ. தாவீது யாருக்கு அடையாளமாய் காணப்படுகிறான்? Who is David is a sign of? பிதாவுக்கு அடையாளமாய் காணப்படுகிறான். He is a sign of the God இந்த Father. தினத்துல நீங்களும் நானும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். Today me and you, we have been redeemed by Jesus Christ. எப்படி தாவீதின் மூலமாக எப்படி சவுலுடைய சந்ததி அதாவது யோனாத்தானுடைய சந்ததிகள் எல்லாம் யோனாத்தான் மூலமாய் காக்கப்பட்டதோ, just like how through David all of Jonathan's generation was saved, அப்படியே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். likewise through Jesus Christ me and you are being saved. யோனாத்தான் மரித்தாலும் உடன்படிக்கை மாறவில்லை. Even though Jonathan had died, the covenant did not change. தாவீதுக்கும் யோனாத்தானுக்கும் எப்படி உடன்படிக்கை இருந்ததோ, just like how David and Jonathan had the covenant, அப்படியே பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது எபிரேயர்ல சொல்லப்படுகிறது. likewise it says in Hebrews that the Father and Jesus had a covenant. நியூ கவர்னன்ட் என்றால் என்ன? what is the new covenant? ஒரு மனுஷனுக்கும் நடந்த உடன்படிக்கை அல்ல.
It's not a covenant that had happened between a man and a man. தேவனுக்கும் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட இயேசுவுக்கும் நடந்த உடன்படிக்கை தான் நியூ கவர்னன்ட். The new covenant is a covenant that had happened between God and the Son of God, who is Jesus. ஏன்னா மனுஷர்கள் எல்லாம் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். Because all the men we had sinned and we lost the glory of God. அதனால பாவம் இல்லாதவராய் வெளிப்பட்டவர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். Only Jesus Christ was revealed as without any sin. அதனால பிதாவானவர் அங்கே மனுஷனான இயேசுவின் மேல இயேசுவோட உடன்படிக்கை வைத்தார். And because of that the Father he made a covenant with Jesus. அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவர் இயேசு கல்வாரி மேட்டில மரித்தார். And because of the covenant Jesus had died on Calvary. அவர் மரித்து அவருடைய இரத்தத்தினால உடன்படிக்கை அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. And because he died and through the blood of Jesus Christ the covenant was made. நான் சொன்னேன் ஒன்று சாமுவேல் புத்தகத்துல 18 அந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி வாசித்தோம். We already read in first book of Samuel chapter 18 தங்களுடைய உடைகளை மாற்றிக் கொள்வார்கள். They exchanged their robes. பாதரட்சைகளை மாற்றிக் கொள்வார்கள். They exchanged their sandals. ஆயுதங்களை வில்லுகளை பட்டயங்களை மாற்றிக் கொள்வார்கள். They gave their weapons and all the bows. அதே வேளையில blood covenant என்று சொல்லப்படுகிற போது தங்களுடைய கைகளை வெட்டி அந்த இரத்தத்தை அங்கே ஒருவருக்கொருவர் காட்டி அந்த இரத்தத்தை சாட்சியாய் வச்சு உடன்படிக்கை செய்வார்கள். So if it's a blood covenant then they slash each other's hands and they with that blood they make a covenant. அதாவது எந்த உடன்படிக்கையும் சில வேளையில மாறக்கூடும். Any covenant it can sometimes change. But blood covenant இரத்த உடன்படிக்கை மாறவே மாறாது. But a blood covenant it will never change. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? What did my Jesus Christ do? அவர் இரத்த உடன்படிக்கை வைத்தார். He made a blood covenant. அவருடைய இரத்தம் யாருடைய இரத்தம்? Whose blood is it? அது பிதாவுடைய இரத்தம். It's the Father's blood. அந்த குற்றமற்ற மாசற்ற அந்த இரத்தம் that blood without any blemish உங்களுக்காக எனக்காக அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமியில வெளிப்பட்டு it had been revealed for me and for you. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் பிதா உடன்படிக்கை வைத்தவர். And it is with that blood that the Father had made the covenant. மனுஷனுமா பாவத்தில வந்த மனுஷனுடைய இரத்தத்தோட ஆண்டவர் உடன்படிக்கை வைக்கல. God did not make a covenant with the blood that belonged to a sinful man. சயின்டிஸ்டுக்கு தெரியும், அதேவேளை டாக்டர்ஸ்க்கு தெரியும், அல்லது இந்த மெடிக்கல் ரீதியில வர்க் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். If it's a scientist or a doctor or anyone who works in the medical field they will know. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற இரத்தம் தகப்பனுடைய இரத்தம். Each and every person the blood that they have is the Father's blood. தாயுடைய இரத்தம் அல்ல, தகப்பனுடைய இரத்தம். It's not the mother's blood, it's the Father's blood that they have. அதனால இயேசுவுடைய இரத்தம் சூசேப்பருடைய இரத்தம் அல்ல, பிதாவுடைய இரத்தம். So the blood of Jesus Christ it was not Joseph's blood but it was the Father's அவர் blood. கன்னிமரியின் இடத்திலே அவர் பிறந்தார். He was born unto Virgin Mary. அவருடைய இரத்தம் பிதாவுடைய இரத்தம். And his blood was born of the ஆனா Father's அதே blood. வேளையில் அவர் எங்களைப் போல மாமிசத்தை இரத்தத்தை உடையவராய் வெளிப்பட்டார் என்று எபிரேயர் 2:14 சொல்லப்படுகிறது. At the same time it says in Hebrews 2:14 that he was revealed in flesh and blood. அவர் வெளிப்பட்டு நமக்காக கல்வாரி மேட்டில் மரித்தார். He was revealed and he died on the cross of அவருடைய Calvary. இரத்தம் சிந்தப்பட்டது. His blood was shed. எங்கே நியூ கவர்னன்ட் அந்த புதிய உடன்படிக்கை உண்டானது? Where did this new covenant was formed? கல்வாரி மேட்டில் அது உண்டானது. It was formed in the Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டில் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்தபடியால் And because he had accomplished that covenant there, இப்பொழுது பிதாவானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? right now what is the Father doing? எப்படி தாவீது யோனாத்தானினுடைய உடன்படிக்கை நிமித்தம் அவனுடைய முடமான பிள்ளைகளை அவனுடைய சந்ததிகளை எல்லாம் அவன் அங்கே ஆசீர்வதித்தானோ அப்படியே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் என் பிதா ஆசீர்வதிக்கிறவர். Just like how David had blessed Jonathan's crippled son, our Father he blesses all of us through Jesus Christ. யோனாத்தானுடைய சந்ததியை அவர் அழிக்கவே தாவீது அழிக்கல. David did not destroy Jonathan's generation. ஏனென்றா உடன்படிக்கை காத்தது. Because the covenant protected. அதேபோல இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்மை காக்கிறது. Likewise for me and for you the covenant is protecting us. அதனால அந்த உடன்படிக்கைக்கு அங்கே ஆதாரமாய் இருந்ததான அந்த தாவீது சொல்றான், என்னால யாராவது தயவு பெற இன்னும் யாரும் உண்டோ? That's why David asked, is there anyone still left on the house of Saul so that I can show kindness? அப்படி கேட்டபோது And when he asked like that, அங்கே பார்க்கிறோம், அங்கே அவனுக்கு ஒரு பதில் வருகிறது. then he had an answer. அந்த இடத்துல ஒருவன் வந்து ஓடி வந்து சொல்லுகிறான், சீபா என்று சொல்லப்படுகிற ஒருவன் வந்து சொல்லுகிறான். Then a person called Ziba he comes. அப்பொழுது சவுலுடைய வீட்டு வேலைக்காரனுக்கு சீபா என்னும் பேர் உள்ளவன் தாவீதினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டார். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அதற்கு அடியேன் நான் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவனின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரிலே யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, அங்கே இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார்.
Now there was a servant in Saul's household named Ziba. They called him to appear before David, and the king said to him, "Are you Ziba, your servant?" He replied. The king asked, "Is there no one still left on the house of Saul to whom I can show God's kindness?" Ziba answered the king, "There is still a son of Jonathan. He is crippled in both feet." இரண்டு கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான். He is a man who is crippled in both feet. ராஜா எப்படி இன்னும் யாராவது இருக்கிறானோ என்று சொல்லி அங்கே தேடி திரிஞ்சு அந்த தாவீது எப்படி உதவி செய்யணும் மனதோட அவன் தேடி திரிஞ்சானோ அப்படியே நம்முடைய பிதாவும் இன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறதுக்காக இந்த ஆண்டவர் தேடி திரிகிற ஒரு ஆண்டவர். Just like how David was searching so that he could help someone, our Father is still searching people so that he can help them, that he had made a covenant with Jesus. அங்கே ஒரு வேத பண்டிதர் தன்னுடைய சரித்திர புத்தகத்துல ஒவ்வொன்றுக்கும் உரிய விளக்கங்களை, அதாவது உடன்படிக்கை செய்கிற போது உடுப்புக்குரிய காரியம் எது, பட்டயத்துக்குரிய காரியம் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அழகாக விளக்கி இருக்கிறார். A Bible scholar, he has explained very clearly what each of the garment it means when they make a covenant. சுருக்கமா சொல்றேன், நான் உங்களுக்கு விளங்கத்துக்கு தான் சொல்றேன். I'm going to summarize it so that you understand. உடன்படிக்கை செய்தால், if you make a covenant, போஷிப்பு உடை உடுக்கிறது, யுத்தம் வந்தா பாதுகாக்கிறது, எது வந்தாலும் எல்லாவற்றையும் எப்படி நம்முடைய சரீரத்தை நாம காக்கிறோமோ அப்படியே உடன்படிக்கை பண்ணப்பட்ட நபரையும் பார்க்கிறது தான் உடன்படிக்கை. So to make a covenant is just like how you protect yourself when you're facing war. You have to also protect the person that you had made a covenant with. அதே வேளையில இரத்த உடன்படிக்கையில at the same time, if it's a blood covenant, நான் மரிக்கும் வரைக்கும் அவரை மரியாதபடி காக்கிறது தான் இரத்த உடன்படிக்கை. is to protect the other person so that they don't die up till the point that I die. இயேசு நமக்காக இரத்த உடன்படிக்கை செய்தவர். Jesus made a blood covenant for us. நாம அழிஞ்சு போகாதபடிக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினபடியால், because he shed his own blood so that we will not die. நீங்களும் நானும் அழிந்து போக போகிறவர்கள் அல்ல. Me and you are not going to die. பரலோகம் நமக்கு தேவையான காரியங்களை செய்தே ஆக வேண்டும். The heaven it has to give us what it is that we need. இந்த இடத்துல பார்க்கிறோம், ராஜகுமாரனாய் இருக்க வேண்டிய மேபி போசேத், a king's prince who is maybe Bosheth, who should have been, பார்க்கிறோம் முடவனாய் காணப்படுகிறார். he seems crippled here. யாரோ ஒரு பெண்ணின் மூலமாய், ஒருவர் மூலமாய் அவன் முடமாக்கப்பட்டான். And through some woman he had been made crippled. அவன் பிறப்பில முடவன் அல்ல. He was not a crippled at birth. அவனை தூக்கி கொண்டு ஓடுகிற போது போட்டு விட்டார்கள். When they were running with him, he fell down. ரெண்டு காலும் முறிக்கப்பட்டது. And both of his legs were broken. அதனால அவனால நடக்க முடியவில்லை. And because of that he's not able to walk on both அவன் ஒரு feet. பாவம் செய்யல. He did not do any sin. அங்கே அவன் சிறு குழந்தையாய் இருக்கிற போது அந்த காரியம் நடந்தது. It happened when he was a very young child. ஆனா நடந்த காரியத்தின் நிமித்தமாய் அவன் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறான். And because of what had happened, he had been cast aside. அதே வேளையில் அவன் அங்கே மற்றவர்களால உதவி தேவைப்படக்கூடிய அளவுக்கு எல்லாரிடத்திலும் உதவி கேட்கிறவனாய் காணப்படுகிறான். And at the same time he seems as someone that needs help from everyone around him. இன்னொருவருடைய உதவி இல்லாம அவனால வாழ முடியாது. Without someone's help he is not able to live. எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணப்படத்தக்க அளவுக்கு அவன் அவமானத்தில் இருக்கிறான். He is living in such a shame where everyone was able to make fun of him. சிலர் அவனை பார்த்து பகடி பண்ணி இருப்பார்கள். Some people may have made fun of him. நீ உன்னுடைய கிராண்ட்பா சவுல் உன்னுடைய அப்பா பாட்டன் அல்லவா? Isn't Saul your grandfather? உன்னுடைய தகப்பன் யோனாத்தான் ஒரு அவர் ஒரு ராஜகுமாரன் அல்லவா? Isn't your father Jonathan a great prince? அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடினால நீ ஒரு ராஜாவா? And because you are his child, are you not a king? ஆனா இப்பொழுது நீ ஓரங்கட்டி இருக்கிறாயே. But now you have been cast aside. உனக்கு ஒரு உதவி இல்லாம வாழ முடியாதே. How can you live without any help? பலர் பரிகாசம் பண்ணி இருக்க கூடும். So many people may have made fun of him. அவன் தாவீதிடத்தில் வருகிறவன் சொல்றான், நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். When he comes in front of David, he says, I'm like a dead dog. அவ்வளவுக்கு பிரயோஜனமற்ற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். Because he seemed so useless at that point. ஆனாலும் அந்த உடன்படிக்கை, but because of the covenant, அவனை அழைப்பித்தது. it welcomed him. அங்கே தாவீது சொல்றான், என்னால தயப்படுத்தக்க வேற யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. David asked, is there anyone still left in the house of Saul so that I can show kindness to them? சீபா ஓடி வந்து சொல்றான், அங்கே ஒருவன் இருக்கிறான், ஜோனாத்தானுடைய குமாரன் இருக்கிறான், மேபி போசேத் இருக்கிறான், ரெண்டு கால்களும் முடமானவன் இருக்கிறான் என்று சொல்கிறான். Then Ziba he comes and says there is still one son of Jonathan who is crippled in both feet. அந்த வேளையில அவன் கேட்கிறான், அவன் எங்கே இருக்கிறான்? Then he asks at that time, where is he? நாலாவது வசனம் சொல்கிறது. It says in verse 4, அவன் எங்கே இருக்கிறான் என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மோனியன் வீட்டின் குமாரன் ஆகிய மாக்கின் வீட்டிலே இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. Ziba answered, he is at the house of Maki son of Amiel in Lodebar. லோதேபா என்று சொல்லப்படுகிற இடம்
The place called Lo-debar, அந்த இடத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னா ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் நோ பிரெட், அதாவது ஆகாரம் இல்லாத வீட்டில் அவன் இருக்கிறான். the meaning of Lo-debar is house of no bread. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், I have said, ஜோனாத்தான் என்று சொன்னா if we say Jonathan, அவன் வந்து அங்க பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய குமாரன் என்ற கருத்துக்குரியவனாய் இருக்கிறான். it means that he is God's son. யெகோவாவுடைய கிஃப்டா இருக்கிறான். He is also Jehovah's gift. அதே வேளையில கிஃப்ட் ஆஃப் எலோஹிம் இருக்கிறான். He is also the gift of Elohim. அதே வேளையில சொல்லப்படுகிறது கிஃப்ட் ஆஃப் காட் ஆயும் இருக்கிறார். He is also the gift of God. அதே வேளையில சொல்லப்படுகிற இந்த லோதேபா என்று சொல்லப்படுகிறது அங்கே ஆகாரமற்ற இடம். The place called Lo-debar is a place of with அதே no வேளையில bread. ப்ராஸ்பரிட்டி இல்லாத, செழிப்பில்லாத ஒரு இடம். It's a place without any prosperity. அதே வேளையில விக்கித் நிறைந்த இடம். It's also filled with the. அப்படிப்பட்ட இடத்துல ராஜகுமாரன் முடவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. In such a place, the prince was a crippled man there. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யாரு? Me and you, who are we? என் ஆண்டவர் முதல் ஆதாம் ஏவாளை உண்டாக்குற போது, When God first created Adam and Eve, ஆண்டவர் அவர்களிடத்தில் ராஜாங்க அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் உண்டாக்கினார். God gave them the king's authority to them. அவனை ஆளப்படும்படியாய் இல்ல, அவனை ஆண்டு கொள்ளும்படியாய் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அவனை ஒரு ராஜாவாக படைத்தார். God gave them the authority so that they can rule, so that they will not be ஆனால் அவன் ruled என்ன over. செய்தான் தெரியுமா? But do you know what happened there? அவன் எல்லா அதிகாரத்தையும் இழந்தான். He lost all his authority. அவன் எல்லா அதிகாரங்களை இழந்தபடியினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காலத்துல பாவத்தினாலே கற்பந்தரிக்கப்பட்டு நாங்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். Because he had lost all the authority, that's why me and you, we were born in sin when we had been cast aside. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இப்பொழுது என்னவாய் மாறி இருக்கிறார்கள்? But whoever has accepted Jesus Christ, now who are they? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. As it says in first book of Peter chapter 2 verse 9. இருள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக தேவன் உங்களை என்னையும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். That God has called us, has chosen people, a royal priesthood, a holy nation, people belonging to God. அதே போல வெளிப்படுத்தல் 5:10 சொல்லப்படுது, உங்களை கர்த்தர் ராஜாக்களாய் ஆக்கி இருக்கிறார். And it says in Revelation 5:10 that he has called you as kings. இதே போல ஆதாமை ஆண்டவர் அப்படித்தான் படைத்தார். That's how God created Adam. ஆனா ஆதாம் அதை இழந்ததின் பின்பதாய், But after Adam had lost that, எப்படி இந்த மேபிபோசேத் முடவனாய் ஓரங்கட்டப்பட்டு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தானோ, just like how Mephibosheth was living in such fear and with anxiety, அப்படியே இன்றைக்கு இந்த உலகத்து மக்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். likewise all the people of this world, they are living like that. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? But do you know what God is saying? எப்படி தாவீது யோனாத்தானோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு, Just like how after they had made the covenant between David and அங்கே Jonathan, யோனாத்தானுடைய உறவினர்கள் எல்லாரையும் அங்கே எப்படி தாவீது அழைத்தானோ அப்படியே பரமபிதா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்ததின் பின்பதாய், just like how David had invited the people belonging to Jonathan's family after Jesus had died, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்குள்ள அழைக்கிறார். God is calling everyone into that covenant. பிதாவானவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். The Father is calling each and every person into that covenant. உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் பொல்லாதவர்களாகிய நீங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையான ஈவுகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? Isn't it for sure that you who are evil in this world, if you know to give good things to your children, then the heavenly Father will give good பிதா things. உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறவர். The Father, he is calling all of you. இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தது. He had an inferiority complex within him. என்னுடைய பார்ட்னர் அதாவது சவுல் அங்கே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினாரே. My grandfather Saul, he was opposing David. தாவீதை கொல்ல போனாரே. He went to kill David. ஆனா இப்பொழுது சவுல் மரிச்சிட்டார். But now Saul had died. என்னுடைய தகப்பன் யோனாத்தான் மரிச்சிட்டார். And my father Jonathan had died. ஆனா தாவீது ராஜாவாய் இருக்கிறார். But now David is king. அவர் என்னை கொல்லுவார் என்று அவன் பயப்பட்டிருக்க கூடும். He may have become scared that he's going to kill him. ஆனா இவன் ஒரு பாவம் செய்யல. But he did not do any sin. ஆனா பிதாக்கள் செய்த பாவத்தை நினைத்து அவன் பயந்தார். But he remembered all the sins of his fathers. இதே போல இன்றைய நாட்களில் நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடும். Likewise me and you, we could be the same. நீங்கள் ஒரு பாவம் அறியாமல் பிறந்திருப்பீர்கள். You were born without realizing any sin. நீங்கள் ஒரு தீமையும் செய்யாமல் இருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். You may be someone who is not doing any harm to other ஆனாலும் people. உங்களுக்கு பாவி என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But you have been given a title that you're a இந்த sinner. பாவத்திலே நீங்க ஜெனிப்பிக்கிறதுக்கு காரணமாய் இருந்தது யாரு? Who is the reason for you to be born in this sin? அதுதான் சவுலுக்கு ஒப்பதாய் காணப்படுகிறான் ஆதாம்.
That is the whose soul is comparable to, which is Adam. அந்த ஆதாமினுடைய பாவம் உங்கள் ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து வருகிறது. The sin of Adam, it is following each and every one of you. அந்த சாபம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வருகிறது. That curse is following each and every one of you. ஆனாலும் உங்களுக்கு ஒரு வழி இருக்குது, அது தெரியுமா? But you have a way, do you know that? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. Because God does not show any partiality. நீங்கள் உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறவர். Even if you are not true, God is always truthful to you. அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ள தெய்வம். He is truthful to the covenant. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனான இயேசுவையே அனுப்பினவர். He gave his only begotten son so that no one shall perish. அவருடைய இரத்தத்தினாலேயே இந்த நியூ கவர்னன் புது உடன்படிக்கை உண்டு பண்ணினவர். And he created with his own blood this new covenant. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து Whoever has faith in Jesus அங்கே பிதாவின் அண்டை வருகிறார்களோ, and they come to the Father, இந்த உடன்படிக்கையை நம்பி வருகிறார்களோ, whoever believes his covenant and comes to the அவர்கள் Father, அத்தனை பேர்களையும் அவர் தன்னுடைய புத்திரர்களாய் மாற்றுகிறார் ஆண்டவர். he will make each and every one of them as his own son. இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே சீபா என்று சொல்லப்படுகிற மனுஷன் சொன்னபோது, When this man Ziba, he said it in this place, அங்கே பார்க்கிறோம், அங்கே மேபிபோசேத் வருகிறார். this maybe Bosheth, he comes. அவன் அங்கே வருகிற போது அவன் இருந்த இடத்தை பத்தி சொல்லி இருக்கவங்களுக்கு செழிப்பற்ற இடம். The place where he was, it did not have any prosperity. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையும் அப்படியே இருக்க கூடும். In your life you might have a similar situation. பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள் நிறைந்த ஒரு இடத்துல நீங்க வாழக்கூடும். You might be living in a place with so much struggles and hunger and poverty. உங்களுக்கு எப்பொழுதும் யாருடைய உதவியாவது தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க கூடும். You might be in a situation where you're constantly needing other people's help. சிலவேளை வியாதியில நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். Sometimes you might be tangled in sickness. எழுந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத நிலையில இருக்கலாம். You might be in a position where you're not able to get up and do something for உங்களுடைய yourself. சரீரம் சரியான பலவீனத்திலே இருக்கலாம். Your body might be very weak. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க புலம்பிக் கொண்டிருக்க கூடும். You might be mourning in God's presence. நான் ஒரு பாவம் செய்யலே, I have not done any sin. என்னுடைய வாழ்க்கையில எப்படி வந்தது? Then how did it come into my அல்லது life? உங்களுக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்க கூடும். Or you might have any financial problems. அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வறுமையா இருக்க கூடும். Or you might have some sort of other emptiness in your life. பெத்லகேம் என்று சொன்னால் ஆகாரத்தின் வீடு. If you say Bethlehem is a place for ஆனா இவன் இருக்கிற இடமோ ஆகாரம் இல்லாத இடம். But the place where he was, it was a house of no bread. அதாவது விக்கினன்னு சொன்னா சகல விதமான நெருக்கங்களும் நிறைந்த ஒரு உபத்திரவமான இடத்துல தான் மேபிபோசேத் இருக்கிறார். Mephibosheth was living in such a place where he was filled with so many oppositions and obstacles. தாவீது அழைத்தபோது, And when David had called him, அவன் வெளிப்பட்டு அங்கே தாவீதின் இடத்துல வருகிறார். he comes on to David. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களானால், In your life, if you're living in a place where you're மரண restricted, பயம் உங்களை நெருக்கக்கூடும். you might have the fear of death. பொருளாதாரம் உங்களை நெருக்கக்கூடும். You might have financial struggle. அல்லது உறவு காரியங்களிலே நெருக்கங்கள் Or வரக்கூடும். you might have difficulties in your வேலை relationship. வாய்ப்புகளிலே நெருக்கங்கள் Or வரக்கூடும். you might have no job opportunities. எல்லாவற்றையும் விட உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடும். More than that, you may have lost the peace in your life. ஆண்டவர் உங்களை அழைக்கிற போது, When God calls you, உங்களுக்காக ஒருவர் மரிச்சிருக்கிறார். if someone has died for you, உங்களுக்காக இயேசு மரித்து இந்த புதிய உடன்படிக்கை உண்டாக்கி இருக்கிறபடியால், because Jesus had died for you and created this new covenant, அவரண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. he will never cast anyone aside that comes to Please, him. நீ வா, வர வேண்டும். Please, you have to come. உனக்கு ஒரு ஆறுதலான இடம் இருக்கிறது. You do have a place of உனக்கு ஒரு comfort. நிம்மதியான இடம் இருக்கிறது. You do have a restful place. உனக்கு ஒரு ராஜ பீடம் இருக்கிறது. You have a king's throne. உனக்கு ராஜாவுடைய பந்தி இருக்கிறது. You have the king's feast. நீ ஓரங்கட்டி இருக்க வேண்டிய மனுஷன் அல்ல. You're not a man who is supposed to be நீ cast தேவனுடைய aside. புத்திரனாய் மாற வேண்டிய மனுஷன். You're a man who is supposed to be God's son. அதனால தேவனிடத்தில் வருகிற போது, So when you come unto God, என்னுடைய வேதம் சொல்றது கிருபை அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. my Bible says that grace is given freely, ஆனால் அது விசுவாசம் இல்லாமல் பெற முடியாது. but you cannot receive it without faith. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாதபடியால தான் கிருபை இல்லாம இருக்கிறார்கள். Because in so many people's life they do not have the faith, that's why they don't receive the grace. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். For those who are humble, he gives his grace. உங்களை தாழ்த்தி தேவனுடைய பக்கமாய் வர வேண்டும். You have to humble yourself and come to God. உங்களுடைய ஜாதி, உங்களுடைய இனம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய என்னன்னு சொல்றதுண்டா சொல்லுவாங்க குலம் கோத்திரம் என்று சொல்லி ஊர்ல சொல்லால் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவிடத்தில் வருகிற போது, Because you have to leave all your caste, your knowledge, everything that you had been educated for, when you come to Jesus. வருகிற போது, When you humble yourself and come to God, கிருபை உங்களுக்கு வரும். then you will receive his grace. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். He said, come to me all those who are burdened. நீ வர வேணும். You have to come. அப்பொழுதுதான் கிருபை உங்கள் மேல பொழியப்படும். And only then the grace will shower upon you. அங்கே தேவன் தன்னை ஒருவன் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் ஒருவருக்கும் தூரமாய் அல்ல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். God is always near to us. He is never far away from anyone. வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேனு தோண்ட பிள்ளையே,
the child of God that is listening to this sermon நீங்க right now, யாராயும் இருக்கட்டும், regardless of who you are, இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்கிற போது, when you accept Jesus Christ as your savior in your அந்த life, இரத்தத்தினால உங்களுக்கு நீங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள வருகிற போது, and when you come into his covenant through his blood, எப்பேற்பட்ட பாவமானாலும் சாபமானாலும் இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். regardless of the sin or the curse that is upon you, God will remove it from you, நீங்கள் தேவனுடைய குமாரராய் மாறுகிறீர்கள். and you will become the son of God. நீங்கள் ஒரு ராஜரீக புத்திரர்களாய் You மாறுகிறீர்கள். will become the son of king. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மனுஷன் அங்கே வருகிறான். The man, he comes here. அங்கே இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, The next verse says, அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்னோனின் குமாரனாகிய மைக்கேலின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் என்று சொல்லப்படுது. ராஜா அவனை அழைப்பித்தானாம். so David had brought him from Lodebar, from the house of Maki son of Amil. அந்த வில்டர்னஸ் போல இருக்கிற அந்த வனாந்திரம் போல இருக்கிற இடத்துல இருந்து செழிப்பான அரண்மனைக்கு ராஜா அழைக்கிறார். David, he had called him from the place of wilderness into a prosperous place. சேம் உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு வனாந்திரம் போல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிற போது, நீங்க வருகிற போது வனாந்திரமான உங்களோட வாழ்க்கை செழிப்பாய் நிச்சயம் மாறும். Likewise in your life, if you're living in a place of wilderness, when God calls you, you will become prosperous. 8வது வசனம் சொல்கிறது, It says in verse 8, சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் அங்கே மேபிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது, when Mephibosheth came on to David, முகங்குப்புற விழுந்து வணங்கினானாம். he bowed down and worshipped. அப்பொழுது தாவீது மேபிபோசேத்தே என்றான். At that time David said, Mephibosheth. அவன் இதோ அடியேன் என்றான். Then he said, yes, my lord. அங்கே பார்க்கிறோம், ராஜகுமாரனாய் இருக்க வேண்டிய மேபிபோசேத், This Mephibosheth, who is supposed to be a prince, அவனுடைய மூதாதையர்கள் தகப்பன் பிதாக்கள் செய்த காரியத்தினால, because of what his forefathers had done, அவன் ஒரு அடிமையாய் இங்கே ராஜாவிடத்தில் வருகிறது பார்க்கிறோம். we can see he comes as a slave in front of the king. ஆனாலும் இந்த இடத்துல இருக்கிற ராஜாவாகிய தாவீது என்ன செய்கிறான் தெரியுமா? But King David, what does he do in this place? அவன் தான் ஒரு காலத்திலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த அவனே கர்த்தர் அரசனாக்கினதை அவன் மறக்கல. He did not forget that he was once a shepherd and God had made him to be a king. தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கிற ப்ராப்ளம் அதான். That's what happens in so many children of கடந்து God's வந்த life. பாதைகளை மறந்து விடுவார்கள். They will forget the path that they had come in. அங்கே தேவன் தங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாம் மறந்து They விடுவார்கள். will forget all the good things that the Lord had done for them. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்க காரணம் என்ன தெரியுமா? Do you know why God was seen as a favorable person in front of அவன் God? அப்போதும் நன்றி செலுத்துகிற ஒரு இருதயமுடையவனாய் இருந்தானா. Because he always had a thanksgiving heart. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். The children of God, you should always give thanks unto the Lord. ஆனா இவன் இங்கே வந்து வணங்கின போது, நல்லா நீ வணங்குறாய் தானே என்று சொல்லி அவன் அந்த மகனுடைய அந்த மேபிபோசேத்தினுடைய அந்த தாழ்மையை அவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை. He did not take Mephibosheth's humbleness, even though he came and bowed down to him. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? Do you know what happens in men's ஒரு life மனுஷர்கள் nowadays? தச்சமே உங்களை மதிக்கல என்று சொன்னா, If someone does not respect you, நீங்க அவர்களை ஓரங்கட்டிடுவீங்க. you will cast them aside. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெருமை அதுதான். That is the pride that each and every man எல்லாரும் has. என்ன மதிக்கணும். Everyone has to respect எல்லாரும் me. என்ன சொல்ல கேட்கணும். Everyone has to listen to நான் me. யார் தெரியுமா? Do you know who I am? என்னோட இந்த உலகத்துல வேற யாரும் பெரியவர்கள் இல்ல, அவ்வளவுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கிறோம். Because we have such a pride where we think there's no one உங்களுக்கு greater than பெருமை in this உள்ளவருக்கு world. தேவன் எதிர்த்து நிற்கிறவர். Do you know that God opposes the proud? தாவீது ஏன் ராஜாவாகினான்? Why did David become அவன் king? தாழ்மை உள்ளவனாய் இருந்தபடியினால். Because he had humility. அந்த இடத்துல பார்க்கிறோம், அவனிடத்துல வந்து ஒருவன் வணங்கின போது, When someone came and bowed down in front of him, அவனை பார்த்து சொல்ற காரியம், he looks at him and says, தாவீது அவனை பார்த்து சொல்றான், நீ பயப்படாதே. David looks at him and says, நீ do என்ன not வணங்க fear. வேண்டியதில்லை. You do not have to bow நீ down to எனக்கு me. முன்னால நடுங்க வேண்டியதில்லை. You do not have to tremble in நீ front of எனக்கு me. முன்னால குனிஞ்சு பணிய வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to bow down in front of me. ஏனென்று சொன்னா நான் உனக்கு உதவி செய்வதற்காக தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறேன். Because I had been appointed to show kindness for you. பிள்ளைகளை இதை கருத்தாய் சிந்தியுங்கள். You have to listen to this carefully. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உதவி செய்கிறதுக்காகவே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Each and every child of God, you have been appointed so that you can help someone. யாரெல்லாம் தேவனுடைய புதிய உடன்படிக்கைக்குள்ள அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, Whoever has been appointed within the new covenant of God, அத்தனை பேர்களும் பழிவாங்குறவர்கள் அல்ல. it's not for you to take revenge. அங்கே சத்துருக்களை நேசிக்கிற கவனனுக்குள்ள ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். You have been given into a covenant where you have to love your enemies. அவர்களை மன்னிக்கிறதுக்காய் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been appointed so that you can forgive them. தாவீது தன்னை எதிர்த்தவர்களில்
எதிரிகளில் யாராவது இருக்கிறார்களா அவர்களை பழிவாங்க என்று சொல்லி கேட்கல. David did not ask, is there anyone who opposed me so that I can take revenge on them? நான் உதவி செய்கிறதுக்கு இன்னும் யாராவது இருக்கிறார்களா? Is there anyone so that I can still show kindness to them? என்னுடைய எதிரிகளுக்குள்ள யாராவது இருக்கிறார்களா நான் அவர்களுக்கு உதவி செய்ய? Is there anyone among my enemies so that I can show kindness to them? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. That is a Christian person's life. உங்களுடைய எதிரியை நேசியுங்கள் என்று இயேசு சொன்னதை மறந்தீர்களோ? Have you forgotten that Jesus said love your enemies? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னதை மறந்தீர்களோ? Have you forgotten that Jesus said love your enemies? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு அல்ல, நீங்க பலனை எதிர்பாராமல் அங்கே வீதிகளில ரோட்டுகளில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சொன்னதை மறக்கிறீர்களோ? Have you forgotten that he said to help those who are in the streets without expecting anything in return from பழிக்கு பழி them? வாங்க நினைக்கிறீர்களோ? Are you trying to take revenge on The people? new covenant புதிய உடன்படிக்கை பழிக்கு பழி வாங்குறது அல்ல. The new covenant, it does not take revenge on anyone. எங்களை பழி வாங்கினவர்களை ஆசீர்வதிக்கிறது. It's for us to bless those who have taken revenge on us. தாவீது அதை தான் செய்தான். That's what David had done. அந்த வேளையில அவன் சொல்றான் பயப்படாதே. At that time he says don't be நீ afraid, ஒரு கவனனுக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ள நீ உட்படுத்தப்பட்டிருக்கிறாய். because you have come into a new covenant. நீ முடமானவன் தான். Yes, you are நீ crippled. சிலவள பொல்லாத ஆள் தான். Yes, you might be an evil நீ man. இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்ற ஆள் தான். You might not be worthy of this ஆனாலும் blessing. உன்னுடைய தகப்பனான யோனாத்தான் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினபடியால் But because your father Jonathan had made a covenant with me, அந்த உடன்படிக்கையின்படி and because of the covenant, நீ என்னோடு கூட அந்த என்னுடைய மேசையில நீ அமர வேண்டும். you have to sit at my table. நீ ஒரு ராஜகுமாரனாய் இருக்க வேண்டும். You have to be a prince. நீ ஆளுகைக்கு உரியவனாய் இருக்க வேண்டும். You have to be someone that is of நீ விரும்பினாலும் authority. விரும்பாவிட்டாலும் நான் அதை செய்தே ஆகணும். ஏனென்றால் உடன்படிக்கை நிமித்தம் செய்தாக வேண்டும். Even if you like it or not, I'm going to do it for you because of the covenant I had made. முதலாவது வசனத்தில் சொன்னோம், அங்கே யோனாத்தானின் நிமித்தம் என்னால தயவு பெறத்தக்கவன் ஒருவர் உண்டோ என்று கேட்டார். In the first verse he asked, is there anyone who I can show kindness for Jonathan's sake? ஆனா மூன்றாம் வசனத்தில் பார்த்தீர்களே ஆனால், But if you see in verse 3, அப்பொழுது ராஜா தேவனின் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரும் ஏதும் இன்னும் உண்டோ என்று கேட்கிறார். the king asked, is there no one still left of the house of Saul to whom I can show God's kindness? யோனாத்தானின் நிமித்தம் என்று சொன்ன உடன்படிக்கை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் தேவனின் நிமித்தம் என்ற உடன்படிக்கையாய் மாறுகிறது. So we can see the covenant which was for Jonathan's sake, we can see it for as God's kindness. அப்படினா இப்ப தாவீது எதன் நிமித்தம் ஆசீர்வதிக்க வேண்டும்? So now why should David bless them? நாங்கள் செய்த உடன்படிக்கைக்கு தேவன் சாட்சியாய் இருந்தபடியால். Because God is a witness for the covenant that we had made. அந்த உடன்படிக்கை நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Because of that covenant I have to bless you. நீ பயப்பட வேண்டியதில்லை. You should not fear. ஊழியர்களை பார்த்து விசுவாசிகள் பயப்பட வேண்டியதில்லை. The believers, you should not fear the pastors. விசுவாசிகள் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. Believers, you should not worry about another believer. மனுஷர்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. Men should not be afraid of another man. ஒவ்வொருவருக்கும் உதவியாகவே இருக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நான் நியூ கவனனுக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். You have all come into this new covenant so that you can help one another. அங்கே உடன்படிக்கை இல்லாதவர்கள் பயப்படுவார்கள், உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கோ பயம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. It says in the Bible, those who are not within the covenant they might fear, but those who are in the covenant should never fear. அவன் பார்த்து சொன்னான், நீ பயப்படாத. That's why he said you don't be afraid. பயப்படாத என்ற செய்தி பெரிய செய்தி கனமுறை கேட்டிருப்பீர்கள். You have heard this sermon so many times, don't be afraid. உடன்படிக்கையின் தேவன் உன்னோட இருக்கிறார், பயப்படாத. So the God of covenant is with you, so you should don't be afraid. உங்களுக்காக எனக்காக கல்வாரி மேட்டில மரிச்ச ஆண்டவர் இயேசு உயிரோட இருக்கிறார், பயப்படாத. The Jesus Christ who died on the Calvary, he is still alive today, so you should not fear. இயேசுவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால அந்த இரத்தத்தை பேசுற அந்த இரத்தத்துடைய சத்தத்தை கேட்கிற பிதா உனக்காக இருக்கிறார், பயப்படாத. The blood of Jesus is always speaking of good things, and there is a Father who is listening to all of those, so you should not fear. உன் தகப்பனாகிய யோனாத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்ய வேண்டும். For I will surely show you kindness for the sake of your father Jonathan. நான் விரும்பினா விருப்பம் இல்லாம அப்படி சொல்லலாது. You can't say if I like or not. நான் நிச்சயமாய் நான் உனக்கு உதவி செய்தே ஆகணும். Surely I have to show you kindness. ஏனென்றா நான் யோனாத்தானுடைய தகப்பனோடு உடன்படிக்கை பண்ணி வச்சிட்டேன். Because I have made a covenant with your father Jonathan. உடன்படிக்கை என்னை உனக்கு உதவி செய்தே ஆகணும் என்று உடன்படிக்கை வலியுறுத்துகிறது. This covenant is forcing me so that I have to help you. பிதா இன்றைய நாட்களில் செய்கிற காரியம். That's what the Father is doing nowadays. இயேசுவின் இரத்தம் எங்களுக்காக பேசுகிறபடியால், because the blood of Jesus Christ is speaking on our behalf, மத்தியஸ்தராயன் இயேசு நமக்காக இருக்கிறபடியால், because Jesus Christ, he is the mediator for us, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் those who have accepted Jesus Christ, பிதா ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். the Father has to bless them. நீங்களோ நானோ விரும்பினாலோ விரும்பவில்லாவிட்டாலோ பிதா ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. It's not if I like or not, then the Father will bless us. sorry நான் பிள்ளையா சொல்ல,
பிதா விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. It's not if the Father wishes to or not that he will bless us. அவர் ஆசீர்வதிச்சே ஆகணும். He has to bless us. ஏனென்றால் The reason being, குமாரனாகிய இயேசுவோட இரத்த உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் நானும் ஆக்கப்பட்டபடியா. because me and you, we have come into the covenant of his son Jesus. நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிச்சே ஆகணும். Then surely I have to bless you. ஏனென்றா உன்னுடைய தகப்பனுடைய சவுலுடைய நிலங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. Because I have all of your grandfather Saul's land. அதெல்லாம் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். And I'm going to give all of that back to you. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற போது, when someone accepts Jesus Christ as their savior, அந்த இரத்தத்தினால அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற போது, and when we become his children through the blood covenant, எதெல்லாம் இழந்தீர்களோ அதை கர்த்தர் திரும்ப தருவாராம். whatever you have lost, the Lord will give it back to you. சவுல் யாரு? Who is Saul? அவர் ராஜாவாய் இருந்தவர். He was a king. அவருக்கு இருந்த நிலங்கள் கொள்ளை அதிகமாய் இருந்துச்சு. He had so much of land within him. ஆனா இந்த உடன்படிக்கை இருந்தபடியால், but because the covenant was there, அங்கே பார்க்கிறோம் மேபிபோசேத் அங்கே ராஜாவிடத்துல வந்தபோது, and when Mephibosheth came on to the king, உன்னுடைய அதாவது உன்னுடைய அப்பாவுடைய நிலங்களை நாம் வச்சிருக்கிற உரிமை எனக்கு இல்ல. I do not have the right to keep your grandfather's land. அதெல்லாம் உனக்கு நான் திரும்ப தர வேணும். I have to return everything back to you. இத கேக்குறபோது உங்களுக்கு இன்னொரு வெளிப்பாடு தெரியுமல்லவா? So when you listen to this, you will have another revelation. நீங்களான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்துல வருகிற போது, when me and you we come to the Father through Jesus Christ, ஆண்டவர் ஆதாமுக்கு என்னென்ன அதிகாரம் எல்லாம் கொடுத்தாரோ, all the authority that God had given unto Adam, ஆதாமுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், அங்கே டொமினி ஆளுகையை கொடுத்தார், எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் ஒரு சுருக்கமா சொன்னா கிங்டம் ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். God gave unto Adam all the power, the dominion and the authority and the kingdom. அது அத்தனை all of that, என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமல்ல பிதா திருப்பி தர போகிறது. the Father is not going to return it back to me because of my holiness. நிமித்தமல்ல பிதா எனக்கு தர போகிறது. not because of the prayer that the Father was going to return it to me. ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்தபடியால், because Jesus Christ had died on the Calvary for me. அவருடைய இரத்தத்தினால எனக்கு ஆண்டவர் பிதாவோடு அவர் வச்ச உடன்படிக்கையின் நிமித்தம், because of the covenant that he had made with his own blood, பிதாவானவர் எங்களுக்கு பூமியில கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல என் மேல வந்து பலித்தே ஆக வேண்டும். all the blessings that the Father had given, it has to come true for me and for you. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை. even if you like it or not, it doesn't matter. நியூ புதிய உடன்படிக்கை அதை செய்யும். this new covenant will make it happen. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால், if you have Jesus in your life, இயேசு உங்கள் சொந்த இரட்சகராய் இருந்தால், if Jesus is your personal இந்த savior, உலகம் கர்த்தர் உங்களுடைய கையில தந்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. it says that the Lord has given the world into your hands. ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். all the blessing God has given it into you. நீங்க இந்த வேளையில சிலவள இழந்திருக்கலாம் ஆசீர்வாதங்களை. sometimes you may have lost blessings at this time. அத்தனையும் ஆண்டவர் திரும்ப தருவார் என்று சொல்கிறார். he says that he will give everything back to you. ஏனென்றால் அது உங்களுக்குரியது. because it belongs to you. பேதுரு சொல்லப்படுது நீதிமொழியில பூமியும் பூமியுடைய நிறைவெல்லாம் மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். it says in the Bible everything that is of this world he has given unto mankind. அதனால இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். so God will give us 100-fold of blessing now and then future. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வீடு இல்ல, நிலம் இல்ல, காணி இல்ல அப்படி நீங்க கவலைப்படலாம். you might be worrying because you don't have a land or a house. பிதா உண்மை உள்ளவர். but Father is truthful. பிதா உண்மை உள்ளவர். Father is truthful. அவர் நூறத்தனையாய் உங்களுக்கு தருவார். he will give you 100-fold of that blessing. உங்களுடைய ஆசீர்வாதம் பிதாவுக்கு தேவையில்லை. God does not need your blessing. அங்கே பார்க்கிறோம் சவுலுடைய நிலங்கள் தாவீதுக்கு தேவையில்லை. David did not need Saul's land. உடன்படிக்கை நிமித்தம் சவுலுடைய நிலங்கள் அங்கே சவுலுடைய சந்ததியாகிய மேபிபோசேத்துக்கு கொடுக்கப்பட்டது உண்மை என்றால், if it's true that because of the covenant that all the land that belonged to Saul was given back, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால வந்த உடன்படிக்கையின் நிமித்தம், because of the covenant that came through Jesus Christ, தேவன் இந்த பூமியில எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, whatever God had promised that he will give to us, அவ்வளவு வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு பலித்துத்தான் பரலோகம் போவோம். all the promises has to come true before we go to heaven. அதான் சொல்றான், நீ என்னுடைய பந்தியில நித்தமும் அப்பம் புசிப்பாய். you will always eat at my table. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் தெரியுமா? do you know how great this the promise is? எங்கேயோ ஓரங்கட்டி அங்கே ஒரு சின்ன துண்டு பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்ததான மேபிபோசேத், this Mephibosheth who was already cast aside and was eating little, அந்த புதிய அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் அங்கே ராஜாவுடைய பந்தியில மேசையிலிருந்து அவன் நித்தமும் அப்பம் புசிக்கத்தக்கதான சலாக்கியம் கிடைக்கிறது. and because of the covenant he had the favor to sit at the king's table. இதுதான் தயவு. this is kindness. இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு நன்மையோடும் அவன் வரல.
He did not come with any goodness. ஆனா அவன் பயத்தோட நடுக்கத்தோடு வந்தான். He came with fear and was ஆனா trembling. மேன்மையெல்லாம் உடன்படிக்கை நிமித்தம் அவனுக்கு கிடைக்கிறது. But he received all the blessings because of the covenant. ராஜாவா இருக்க அவனுக்கு தகுதி இல்லை. He did not have, he wasn't worthy to be a king. ராஜகுமாரன் என்று சொல்ல தகுதி இல்லை. He wasn't worthy to be a prince. அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. He wasn't worthy for him to be blessed. எந்த தகுதியும் அற்ற மேபிபோசேத்தை அங்கே தாவீது அங்கே ராஜ பந்தியில அங்கே போஜனம் பண்ண சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மை என்றால் எந்த தகுதியமற்ற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவானவர் சகல ஆசீர்வாதங்களையும் தருகிறது அது என் நிச்சயம். If it's true that maybe Boshek had the honor to sit at the king's table because of the covenant, then the Father will give you the blessings because of Jesus Christ. என்னுடைய வேதம் தெளிவாக சொல்கிறது. My Bible clearly says இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு எங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். that God has called us unto the light out of the darkness. பாருங்க முதல்ல நான் சொன்னேன் ஆகாரம் இல்லாத இடத்திலே இருந்த மேபிபோசேத். This Mephibosheth who was living in a place with no bread. நெருக்கங்கள் உபத்திரவங்கள் இருக்கிற இடத்திலே இருந்த மேபிபோசேத். This Mephibosheth who was living among so much oppression. உடன்படிக்கை நிமித்தம் ராஜபீடத்திலே ராஜ அரண்மனையிலே ராஜ சமூகத்திலே ராஜாவுடைய மேசையிலே இருக்கிறான். And because of the covenant he is sitting at the king's table. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. It says in the book of Revelation. ஒரு நாள் வரும். A day will come. அந்த வேளையில ஆண்டவர் சொல்றார் அவருடைய சீஷர்களோடு கூட அவர் அங்கே பந்தி அமர்வாரா. That he will sit at the table with his disciples. வெளிப்படுத்தல் சொல்லுது ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய இருதய கதவை திறந்தால். It says in the Revelation if someone accepts me and opens the door சொல்லுது இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவர்களுக்குள்ள போய் அவர்களோடு போஜனம் பண்ணுவேன். It says that here I stand knocking and if anyone opens the door and answers me then I will go and sit with them and feast with them. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது என்ன நடக்குது தெரியுமா? Do you know what happens when Jesus Christ comes into our life? நீங்களும் நானும் ராஜபுத்திரராய் மாற்றப்படுகிறோம். Me and you we become princes. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் தேவபுத்திரர்களாய் இருக்கிறார்கள். Those who have received God's spirit they are called sons of God. எங்களை ஆண்டவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைச்சிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. It says in the Bible that he has made us to be seated at the heavenly realms. எப்படி ராஜா அங்கே மேபிபோசேத்தை தன்னுடைய மேசையில் இருத்தினாரோ just like how David made Mephibosheth to sit at the king's அப்படியே table. பிதாவானவர் எங்களையும் உன்னையும் அவரோடு கூட உட்கார வைச்சிருக்கிறார். Likewise Father he has made us to be seated along with him. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். So the children of God I would like to tell you one thing. இயேசுவை இதுவரையும் ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் if you have not accepted Jesus Christ up till this point இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற போது when you accept Jesus Christ as your savior புது உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற புத்திரர்களாய் மாறுகிறீர்கள். you will become sons who are blessed within this new covenant. நீங்க புத்திரராய் மாறுகிற போது and when you become the sons ஒன்றை குறித்து பயப்பட தேவையில்லை. you should not worry about anything. உங்களை போஷிக்கிறது அங்கே உடன்படிக்கையின் தேவன். it's the one who feeds you is the God of the covenant. உங்களை பாதுகாக்கிறது அந்த உடன்படிக்கையின் தேவன். it's the God of covenant who protects you. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது உடன்படிக்கையின் தேவன். it's the God of covenant who fights the battles on your behalf. நான் சொல்றேன் நான் செத்த நாயை போல இருக்கிறேன்யா. he says that I'm like a dead man. ஆனா அவன் கணக்கே எடுக்கல. that he was not taken notice by anyone. எனக்கு ஆண்டவர் உம்முடைய பார்வையில நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். that's how you should think as well. God in your eyes I'm like a dead man. சொல்லப்படுது in Proverbs it says அங்கே செத்த சிங்கத்தை விட உயிரோட இருக்கிற நாய் வாசி. that instead of a dead lion a living dog is much more useful. அதுல ஒரு மெசேஜ் ஒன்று ஆயத்தை பத்தி நான் முந்தி பிரசங்க அருமையான சூப்பர் மெசேஜ் அது. it's a message that I have already preached சில before. சிங்கங்கள் செத்த சிங்கங்கள் சபையில இருக்கும். a dead lion you will have them ஒரு பிரயோஜனம் இருக்காது. but you won't have any use out of them. சும்மா கதரைக்கு பாரமா இருந்துட்டு போங்க. நான் சொல்ல கன ஊழியக்காரர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய ஜெஜ்ல இருக்கும் நினைக்கிறேன். they will just be a weight on the chair. சில பாஸ்டர்ஸ் இருக்கும். there will be some pastors. சில மூப்பர்ஸ் இருக்கும். there will be some elders. சில ஆப்பன் இருக்கும், பூப்பன் இருக்கும், எல்லாம் கணக்கே இருக்கும். you will have so many other people. இதெல்லாம் செத்த சிங்கம். they are all dead lions. அதை விட more than that உயிரோட இருக்கிற நாய் இருக்கு பாருங்க. if you have a living dog அது வாசி and அதோட மீனிங் என்னடா அது better than the lion. lion விட அது பெருசிங் நல்லதா. so it's better than that dead lion. ஒரு விசுவாசியும் அப்படி இருக்க கூடாது. there should not be a believer like that. நீ உயிருள்ள சிங்கமா இல்லாட்டிலும் கடைசி உயிருள்ள நாயாயாவது. even if you are not a living lion you should at least be a living dog. இந்த இடத்துல இவன் பார்த்து சொல்றான் நான் செத்த நாய். he says here in this place I'm like a dead dog. ஆனா அவன் பார்த்து சொல்றான் நீ நாய் என்று அப்படி சொல்ல வேண்டாம். நீ நாயே இல்ல, நீ ராஜகுமாரன். he says don't call yourself that, you're a prince. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சில பேரை பார்க்க நாய் மாதிரி தெரியும். in your life when you see some people they will seem like a dog. கவலைப்படாதே, எந்த நாயா இருந்தாலும் பரவாயில்லை.
regardless of what they are, it doesn't matter. ஆண்டவரை பார்த்து சொன்னார், பிள்ளைகளை நப்பத்தன நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. Therefore our Lord, he said, is it good for me to give the food of the children to the நாய்க்குட்டி dogs? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது, அதாவது புறஜாதியாரை பற்றி சொல்லப்படுகிறது, புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது அவர்கள் நாய்களாய் அல்ல, அவர்கள் கர்த்தருடைய புத்திரர்களாய் மாறுகிறார்கள். But when the non-Jews, when they accept Jesus Christ, they are not like dogs, they have become their children. இயேசுவிடத்தில் நீ வராம இருக்கும் வரைக்கும் தான் நாய் போல இருக்கும். You will seem like a dog up till the point that you come to Jesus. இயேசு கிறிஸ்துவில் நீங்க வருகிற போது உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். But when you come unto Jesus Christ, you have a God who fights for you. உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர் இருக்கிறார். You have a God who fights on your behalf. உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறார். You have a God who makes things happen for you. தேவ ஜனமே பயப்படாத. So the people of God, you should not fear. ஆண்டவருடைய சந்நிதிக்குள்ள வந்துட்டே இல்லையா? Have you not come into the presence of God? கர்த்தர் உங்களை நீதிமானாக்குறவர். It's God who makes you righteous. தெரிந்து கொண்ட உங்கள் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? Who can put any blame upon you? அவருடைய உடன்படிக்கை உங்களை காக்கும். His covenant will protect you. அவருடைய உடன்படிக்கை உங்களை போஷிக்கும். His covenant will feed you. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் வணங்கினாலும் அவன் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளல. Even though he bowed down to him, he did not accept that. அப்படி சொல்றான். அடுத்த 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் அங்கே நோக்கி பார்க்கிறதுக்கு உம்முடைய அடியான் எம்மாத்திரம். It says in verse 8 that after he bowed down and said, what is your servant that you should notice அவன் a dog like me? உள்ள ஒரு மனுஷன். He had very low self-confidence. ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல கிருபை வச்சார். But God had such grace upon தேவனுடைய him. பிள்ளைகள் நீங்கள் நானும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கணும். The children of God, me and you, we should have humility. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறபோது, திரும்ப பார்க்கிறபோது ஆண்டவர் அவனை பார்த்து தாவீது சொல்றான், அவனை பார்த்து நீ உனக்கு, அதாவது மேபிசோத்தை பார்த்து சொல்றான், உனக்கு நான் படபட்டாளத்தை எல்லாம் தர போறேன். He looks at Mephibosheth and he says, I'm going to give you so many leaders. இந்த இடத்துல சொல்ல 9வது வசனம் சொல்லுவது, ராஜா அங்கே சவுலினுடைய வேலைக்காரனாகிய ஜீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த இந்த யாவையும் அதாவது உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். It says here in verse 9 that the king summoned Ziba, Saul's servant, and said to him, I have given your master's grandson everything that belonged to Saul and his family. ஜீபாவை விட்னஸ் வச்சு சொல்றான். He keeps Ziba as a witness. உன்னுடைய ஆண்டவனாகிய சவுலுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் அங்கே கொடுக்கிறேன், அவனுடைய குமாரனாகிய இந்த மேபிபோசேத்துக்கு கொடுக்கிறேன். I have given your master's grandson everything that belonged to Saul. ஆகையால் நீ உன்னுடைய குமாரரையும் உன்னுடைய வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன்னுடைய எஜமானுடைய குமாரன் அங்கே புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படிக்கு அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேபிபோசேத் அங்கே நித்தமும் என் பந்தியில அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு அங்கே பார்க்கிறோம் 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, தமது அடியார்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேபிபோசேத் என் பந்தியில அங்கே அசனம் பண்ணுவான் சொன்னா, அதாவது பந்தியில இருந்து ஆளுகை செய்கிறவனா இருப்பான் என்று ராஜா சொன்னானா. It says, you and your sons and your servants are to farm the land for him and bring in the crop so that your master's grandson may be provided for, and Mephibosheth, the grandson of your master, will always eat at my table. Then Ziba said to the king, your servant will do whatever my lord the king commands the servants to do. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இவனை ஒரு தனிய சாம்ராஜ்யமா தாவீது மாத்துகிறார். We can see here that he makes him into his own kingdom. அங்கே பார்க்கிறோம், மேபிபோசேத் அங்கே போய் இருக்க போகிற இடத்துல, the place where Mephibosheth is supposed to live, அவனுக்கு உண்டான நிலங்களில் எல்லாம் அங்கே பயிரிட்டு அங்கே வேலை செய்கிறதுக்காக சீபாவையும் அவனோடு கூட இருந்த ஜனங்களையும் அனுப்புகிறார். He sends Ziba and all the people that were with him so they can cultivate the crops from his farm. அவனோடு கூட அங்கே வேதத்துல சொல்லப்படுது, சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்களாம். It says that Ziba had 15 sons and 20 servants. ஒரு மனுஷனும் இல்லாமல் முடவனாய் கிடந்ததான மேபிபோசேத்துக்கு, for the man who was crippled and had no other help from anyone, நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. he was given lands unto him, அவைகளை பயன்படுத்துறதுக்கு பண்படுத்துறதுக்கு விளைய பண்ணுகிறதுக்கு உரிய வேலைக்காரர்களை கொடுக்கப்படுகிறது. and he had been given servants to cultivate that land. ஒருவன் மட்டுமல்ல, திரள் கூட்டம் கொடுக்கப்படுகிறது. not just one person but a crowd was given. ஆண்டவரிடத்தில் நீங்க வருகிற போது, when you come unto God, ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஆளுகையை தருகிறவர். God gives a ruling for you. நீங்கள் ஒரு ஸ்தானாதிபதிகள், மறந்துடாதீர்கள். you become ambassadors, you should not forget that. ராஜகுமாரரும் குமாரத்தியலுமாய் இருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள். you are the prince and princesses of God, you should not forget that. பணிவிடை செய்யத்தக்கதாய் தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். God has appointed angels so that they can serve you. அதை விட உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும்
அங்கே உடன்படிக்கையினுடைய மனுஷன் அவன் கொடுத்தானேனா உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? So the man of covenant, he gave him everything that belonged to him. So isn't it for sure that God will give us everything because he's a God of covenant? ராஜகுமாரரில் ஒருவரை போல மோபிபேசேத் அங்கே என் பந்தியிலே அங்கே இருப்பான்னு சொல்லி ராஜா சொல்றார். The king says that maybe Bosheth will be like all the other king's son and he will be at my table. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த புது உடன்படிக்கை, this new covenant that is being spoken about ஓரம் here, கட்டி அங்கே முடவனாய் பயந்திருந்த அந்த மனிதனை, this man who was already cast aside, ஒரு ராஜகுமாரன் ஆக்கி அங்கே ராஜபீடத்தில் வைக்கிறே ஆனால், if he can be put on the king's table, அந்த உடன்படிக்கை உலகத்திலே உண்டான உடன்படிக்கையே அப்படி செய்தால், if a worldly covenant can do that to him, ஒரு மனுஷனும் செய்த உடன்படிக்கை அப்படி செய்தால், if a covenant between two men can make that happen, எல்லோஹிம் பிதா யாரு? who is Elohim, our father? அவர் பிதாவும் குமாரனாகிய இயேசுவும் ஒரு உடன்படிக்கை வைத்து, the father and the son Jesus, they make a covenant, அந்த உடன்படிக்கையினால இரத்தத்தினால உங்களையும் என்னையும் அவர் மீட்டு, and with the blood they redeem us. அங்கே அந்த உடன்படிக்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் நானும் தகுதி உள்ளவர்களாய் என் பிதா மாற்றின பின்பு, after he makes us worthy of those blessings, எப்படி நீங்கள் ஆசீர்வாதமற்று இருக்க முடியும்? then how is it possible for you not to have any blessings? நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். then surely you will be blessed. மனுஷனும் வெச்ச உடன்படிக்கை நிமித்தமே இந்த பூமியில மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்களே, ஆனால் if it was for a covenant between two men, if people were blessed because of that, தெய்வமும் என்று நான் ரெண்டு தெய்வங்கள் என்று சொல்லவில்லை. I'm not saying God and another God, I'm not saying multiple gods. பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். the Father, the Son and the Holy Spirit, they are as ஆதலால் one, மனுஷர் எங்களை மீட்கிறதுக்காக, so that men can be redeemed, அங்கே பிள்ளைகளாகிய நாங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானபடியால், because the children we are of the flesh and blood, இயேசுவும் நம்மைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரான ஒரு மனுஷனை போல வெளிப்பட்டாராம். Jesus was revealed in flesh and blood just like one of us. தண்ணி குடிச்சிடுவார். கொஞ்ச நேரம் நீங்க அதை சிந்திச்சு கொஞ்ச நேரம் நீங்க அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி என்றா, மனுஷன் உடன்படிக்கையே மாறாமல் மனுஷனுக்கு அங்கே உடன்படிக்கை நிமித்தம் ஆசீர்வதிக்கிறான் என்றா, தெய்வம் அவ்வளவு நம்மை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? If a king's covenant does not change and they keep to their covenant, they bless, then how much more will God bless us? இந்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற நியூ கவர்னனை உண்டு பண்ணுவதற்காகவே இயேசு வெளிப்பட்டார். Jesus was revealed so that he can create this new covenant. அவருடைய இரத்தத்தால உடன்படிக்கை பண்ணப்பட்டோம். With the blood that covenant has been made. அந்த இரத்தம் உங்களுக்கு நன்மையானதை செய்ய பேசிக்கொண்டே இருக்கும் வரைக்கும், and for as long as that blood will keep on speaking on your behalf, பிதா உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். then the Father will continue to bless you. அங்கே எபிரேயர்ல சொல்லப்படுது 2:11 சொல்லப்படுது, அங்கே எங்களை அவர் அங்கே உன்னதங்களில் அவரோட உட்கார வச்சிருக்கிறார். It says in Hebrews 2:11 that he has seated us in the heavenly realms. ரோமர்ல சொல்லப்படுது அவருடைய ஆவி எங்கள் மேல ஊற்றப்பட்டபடியால் நாங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறோம். It says in Romans, because his spirit had been poured upon us, we have become his sons. நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். You are God's sons. எபிரேயர் 2:11 சொல்லுது அவர் எங்களுக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார். It says in Hebrews 2:11 that he is the elder brother for us. அவர் எங்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படுகிறது இல்ல. He was not ashamed to call us brothers. ரோமர் 8ல சொல்லப்படுது 29ல அந்தியம் அங்கே अनेक சகோதரர்களுக்கு அவர் முதற்பேரானவராய் இருக்கிறார். It says in Romans chapter 8 that he was the firstborn of many brothers. எப்படி இயேசு தேவனுடைய குமாரனோ, just like how Jesus is God's son, அப்படியே அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையினால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள். Likewise, everyone who has accepted Jesus Christ through that covenant, everyone has become God's son and daughters. அப்படி இருக்கிறபடியால், and because we are like that, பிதாவானவர் உங்களை ஆசீர்வதிச்சே ஆகுவார். Father has to surely bless you. அந்த உடன்படிக்கை தான் நான் இப்ப சொல்றது அன்கண்டிஷனல் லவ், எந்த பிரதிபலனும் பார்க்காத தேவனுடைய அன்பு. That covenant is the unconditional love. இந்த உடன்படிக்கையினால பார்க்கிறோம், இந்த மேபிபோசேத் இடத்துல ஒன்றையும் எதிர்பார்க்கல. This Mephibosheth, he didn't have any expectations from him. முறைக்கு மேபிபோசேத் யார்? Who is Mephibosheth? தாவீதுக்கு எதிரி. He was David's opponent. சவுல் தாவீதை எதிர்த்தவன். Because Saul opposed David. அந்த எதிரியினுடைய பேரன்.
and he is the grandson of his enemy. ஆனால் இந்த உடன்படிக்கை என்ன செய்கிறது? But what did this covenant do? எதிரியான மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. It blesses the enemy. இதே போல Likewise, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். we were opposed to God because we had sinned and we lost the glory of God. ஆண்டவர் நம்மை அழிக்கவில்லை. God did not destroy us. ஆண்டவர் எங்களை புத்திரனாய் புத்திரியாய் மாற்றி இருக்கிறார். But God has changed us into his son and his daughters. ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். He has changed us into his kings. அவருடைய இரத்த மேசையாகிய உடன்படிக்கை கம்யூனியன்ல எங்களை உடன்படுத்தி வைத்திருக்கிறார். And he has seated us on his communion table. இப்பொழுது நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? So right now where are me and you? தேவனுடைய பந்தியில இருக்கிறோம். We are seated at the God's table. தேவனுடைய சபை ஆண்டவருடைய பந்தி. God's church is his table. கம்யூனியன் ஆண்டவருடைய பந்தி. Communion is God's table. இரத்தத்தால நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணின அந்த நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பந்தியில இருக்கிறீர்கள். From the day where the covenant was made, me and you, we have been seated at God's table. அது யாருடைய பந்தி? Whose table is ராஜாதி it? ராஜாவுடைய பந்தி. It's the King of Kings table. தேவாதி தேவனுடைய பந்தி. It's the Lord of Lords அந்த table. பந்தியில நீங்களும் நானும் தேவ புத்திரர்களாய் இருக்கிறோம். And on that table, me and you, we are God's இனி sons. நீங்க முடமானவர்கள் அல்ல. You're not crippled anymore. இனி நீங்க நடக்கக்கூடியவர்கள். You're able to walk இனி from now நீங்க on. ஓடக்கூடியவர்கள். You're able to run from இனி now நீங்க on. யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. You don't need to look on to anyone இனி anymore. உங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் You தேவையில்லை. don't need help from anyone anymore. உடன்படிக்கையின் தேவன் உங்களை காப்பார். Because the God of covenant will protect you. உடன்படிக்கையின் தேவன் உங்களை போஷிப்பார். Because the God of covenant will feed you. உடன்படிக்கையின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Because the God of covenant will fight on your நீங்க behalf. தனியே இருக்கிறவர்கள் அல்ல. You're not a single person. நீங்கள் ஆகாரம் இல்லாத இடத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. You're not a man who's living in a place of no நீங்கள் bread. நெருக்கங்கள் நிறைந்த இடத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. You're not living in a place filled with நீங்கள் oppression. ராஜாவினுடைய பந்தியில இருக்கிறீர்கள். You're seated at the king's table. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. அடுத்த வசனம் சொல்றது முடிக்கிறேன் இன்னொரு 5 நிமிஷத்துல. The next verse says, மேபிபோசேத் அங்கே மீகா என்னும் பேருள்ள மேபிபோசேத்துக்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவயனாகிய ஒரு குமாரன் இருந்தான். Mephibosheth had a young son named Micah. சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் அங்கே மேபிபோசேத்துக்கு வேலைக்காரராய் இருந்தார்கள். And all the members of Ziba's household were servants of Mephibosheth. மேபிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தமும் ஆஜனம் பண்ணினான்னு சொல்லப்படுகிறது. It says that he always ate at the king's table. ராஜாவுடைய பந்தியில நித்தமும் அங்கே பார்க்கிறோம் ஆஜனம் பண்ணினான். அதாவது நித்தமும் இருக்கிறான். He always ate at the king's table. தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் ராஜா ஒருபோதும் விட்டு விலகுறதில்லை. So dear people, God will never leave me or you. அந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ராஜபுத்திரர்களோடே அவன் இருக்கத்தக்கதாக. It says here that he lived with the king's sons. எங்கேயோ ஓரங்கட்டி இருந்ததான இந்த மனுஷனை அங்கே ராஜா உயர்த்தினது போல என் ஆண்டவரும் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் உயர்த்துவார். Just like how the king lifted up this man who was living in some far place, our God will lift me and you up. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். There is only one thing you need to do in your life. நீங்க இந்த நியூ கவர்னனுக்குள்ள வந்துருங்க. You have to come within the new covenant. அந்த உடன்படிக்கை தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மேட்டில செய்து முடிச்ச காரியம். That covenant is what Jesus had accomplished on Calvary. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற போது, When you accept Jesus Christ as your personal savior, பிதாவும் இயேசுவுக்கும் இடையிலே நடந்த அந்த உடன்படிக்கையின்படி, according to the covenant that happened between Father and Jesus Christ, எப்படி மேபிபோசேத் அங்கே ராஜாவாய் ஆக்கப்பட்டானோ, just like how Mephibosheth was made king, அப்படியே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். likewise you will also be blessed. எப்படி அவனுக்கு வேலைக்காரர்கள் கொடுக்கப்பட்டதோ, Just like how he was given servants, அப்படியே பரலோகம் உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யும். likewise heaven will do all the things that's necessary for எப்படி you. அவனுக்கு அங்கே தன்னுடைய பேரனுடைய நிலங்கள் கொடுக்கப்பட்டதோ, Just like how he was given all of his grandfather's land, அப்படியே ஆதாம் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். likewise all the blessing that Adam had lost will be given to you. எப்படி ஓரங்கட்டிருந்தவன் ராஜாவோடு சமமாய் இருக்கிறானோ, Just like how someone who was cast aside was living next to the king, அப்படியே ஓரங்கட்டப்பட்ட உங்களோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையெல்லாம் இயேசுவோடு கூட அவரோடு கூட நாங்கள் சமமாய் இருப்போம் என்றா பெருமையிலே இல்ல, அவர் கிருபையாய் நம்மை தங்களோடு கூட வச்சிருக்கிறவர். likewise you will be living right next to with Jesus, not with pride but in humility. மேபிபோசேத்தே, உன்னுடைய தகப்பன் எங்கே? Mephibosheth, where is your father? அவன் சொன்னான், என் தகப்பன் மரித்து விட்டான். He said, my father had died. மேபிபோசேத்தே, உன்னுடைய கிராண்டாட் எங்கே? Mephibosheth, where is your granddad? அவர் மரித்து விட்டார். He had already died. மேபிபோசேத்தே, உனக்கு யாரும் சொந்தக்காரர் இருக்கிறார்களா? Mephibosheth, do you have any relatives? எல்லாரும் என்னை கைவிட்டு ஓடி விட்டார்கள். Everyone had run away and they have left me behind. எல்லா ராஜ்ய பாரங்களும் அங்கே போய்விட்டது. Because all the things that belonged in the kingdom had gone. எல்லாவற்றையும் நான் இழந்தவனாய் இருந்தேன். I am a man who had lost everything. ஆனாலும் இப்பொழுதோ உடன்படிக்கை என்னை அழைத்தது.
But now the covenant had called me, அதனால என்னை தாழ்த்தி வந்தேன். and because of that I humbled myself and எதை prayed. இழந்தேனோ அதை நூறத்தனையாய் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். What I had lost I have received in 100-fold. என்னுடைய ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. I have received grace on my father, in my அந்த ராஜாவுடைய father's கண்களிலே eyes. தயவு கிடைக்க பண்ணினது அந்த இரத்த உடன்படிக்கை. It was the blood covenant that had made me to receive favor in the king's eyes. இப்பொழுது நான் அனாதை அல்ல. Now I'm not an orphan. இப்பொழுது நான் கைவிடப்பட்டவன் அல்ல. Now I'm not a desolate இப்பொழுது man. எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. Now I have a kingdom. இப்பொழுது நான் ஒரு ராஜாவை போல இருக்கிறேன். Now I'm like a king. இப்பொழுது நான் அதிகாரமுடையவனாய் இருக்கிறேன். Now I have authority. இப்பொழுது என்னை சுற்றிவர ஜனங்கள் இருக்கிறார்கள். Now I have so many people surrounding me. மாம்சமும் இரத்தமும் அல்ல. It's not flesh and blood. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. It's not by might nor by அவருடைய power. ஆவியினாலே ஆகிறது போல. Just like how it's possible by his அந்த spirit. உடன்படிக்கை என்னை ராஜாவாக்கி That வைத்திருக்கிறது. covenant had made me king. இப்பொழுது நான் அனாதை அல்ல. Now I'm not an orphan. இப்பொழுது நான் ராஜாவாய் இருக்கிறேன். Now I'm a king. அவன் சொன்னது போல. Just like how he has இந்த said சத்தியத்தை it. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Each and every child that is listening to this இயேசுவை நீ sermon, ஏற்றுக்கொண்டிருந்தால் if you have accepted நீ Jesus அனாதை Christ, அல்ல. you're not an நீ orphan. கைவிடப்பட்டவள் அல்ல. You are not நீ desolate. ஓரங்கட்டப்பட்டவள் You அல்ல. have not been cast இன்றைய aside. நாட்களில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இருந்து உனக்காக உடன்படிக்கையின் இரத்தம் உன்னோடு கூட இருக்கிறது. From the day that you had accepted Jesus Christ, you have the blood of the covenant with you. ராஜ்யங்கள் உன்னை தேடி வரும். The kingdoms will come search for ஜனங்கள் you. உன்னை தேடி வருவார்கள். People will come seek you. சபைகள் கட்டப்படும். Churches will be built. ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். The riches will come near you. சேத்துக்கு ஐஸ்வர்யம் போனது உண்மை என்றால், If it's true that maybe Bosheth lost all of the இன்றைக்கு riches, குப்பையில இருக்கிற நீ ஒரு நாள் வரும் கோபுரத்தில் நீ இருப்பாய். even though you're in the ashes right now, you will be on top of the சட்ட palace. நாயை போல இருக்கிற நீ சிங்கத்தை போல இருப்பாய். You who seem to be like a dead dog, you will be like a king. பயத்தோடு இருக்கிற நீ தைரியமாய் இருப்பாய். Even though you are afraid right now, you will have the strength. உதவியற்ற நீ ஆட்பலன் உள்ளவனாய் இருப்பாய். Even though you're helpless, you will have so much strength இது within உன்னுடைய you. ஜெபத்தாலே அல்ல. It's not through your prayer this will உன்னுடைய happen. உபவாசத்தாலே அல்ல. It's not through your fasting this will happen. உடன்படிக்கையின் இரத்தம் இயேசுவின் இரத்தத்தால். It's because of the blood through of the covenant of Jesus பிதா Christ. குமாரன் செய்த உடன்படிக்கையினால். It's because of the covenant that the Father had made with Jesus உனக்கென்று சொல்லி Christ. ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்கிற ஆவியானவர் இருக்கிறார். Because you have a Holy Spirit who will teach you that you have someone for சீபா you. ஓடி வந்து சொன்னான். Ziba came running and said, அங்கே யோனாத்தானுக்கு குமாரனாய் இருக்கிற ஒருவன் ரெண்டு அங்கே முடமாய் இருக்கிற மேபிபோசேத் இருக்கிறான். there is still a son of Jonathan, he is crippled in both feet. ராஜாவிடத்தில் அந்த செய்தி போனது. The news went to the king, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சது. and he received favor from the king's உங்களுடைய eyes. வாழ்க்கையிலும் உங்களுக்காக பேசுற ஒருவர் இருக்கிறார். In your life you have someone that speaks on your பரிசுத்த behalf. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். You have the Holy Spirit who is always living with அவர் you, பிதாவின் என்றே அழைக்கிறவர். and he is calling you unto the அவர் Father. இயேசுவின் இரத்தத்துக்குள்ள உங்களை வழி He நடத்துகிறவர். is guiding you within the blood of Jesus அவர் Christ. தன்னுடைய குமாரன் இயேசுவுடைய அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். He is blessing you within the new covenant. அவர் ராஜா மேபிபோசேத்தை தனியே இருக்க விடவில்லை. The king did not leave Mephibosheth to live by himself. சீபாவையும் அவனுடைய வேலைக்காரரையும் அங்கே மேபிபோசேத்துக்கு அனுப்பினது போல, Just like how he had sent Ziba and his servants for ஆண்டவராகிய Mephibosheth. இயேசு கிறிஸ்துவுடைய உடன்படிக்கை உங்களை தனியே விடவில்லை. The covenant of Jesus Christ, they will not let பரிசுத்த you be ஆவியானவர் alone. உங்களோடு இருக்கிறார். The Holy Spirit will be always with தூதர்கள் you. உங்களோடு இருக்கிறார்கள். The angels will be with you. அந்த உடன்படிக்கை உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். That covenant will continue to bless you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, All the children of God that are listening to அதை this, குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். you have to thank God for this. அந்த உடன்படிக்கைக்காக அங்கே மேபிபோசேத் என்ன செய்தான்? What did Mephibosheth do for this covenant? ராஜாவுக்கு நன்றியுள்ளவனாய் இருந்தான். He was thankful to the king. என்னுடைய வேதம் பின்னுக்கு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் நன்றி மறந்தான் என்ற ஒரு இடத்துல சொல்லப்படுது. It says in the Bible in a place that he had forgotten his thankfulness. இங்கே தாவீது அங்கே பார்க்கிறோம், தன்னுடைய பெத்த மகன் அப்சலோமினால பிரச்சனைப்பட்டு தாவீது அங்கே போகிற போது, When David had problem with his son Absalom and he had some sort of difficulty, அந்த இடத்துல சொல்லப்படுது அங்கே திரும்ப இந்த மேபிபோசேத் வருகிறாரா. this Mephibosheth he re-enters. அவர் ஓடி வந்து அங்கே ராஜாவை கண்டு அங்கே தாடி எல்லாம் வளர்த்து அங்கே பார்க்கிறோம் ஒரு ஏழை பரதேசி போல அவன் அங்கே ஓடி வந்து ராஜாவுக்கு முன்பதாக வருகிறான். He comes in front of the king after had grown a beard. அந்த வேளையில அங்கே ராஜா பார்த்து கேட்கிறான், நீ ஏன் என்னோடு கூட வரலைன்னு சொல்லி. At that time the king looked at him and said, why did you not come with me? அந்த வேளையில அவன் சொல்லுகிறான், அந்த வீட்டுல வாசிங்க 2 நாள் சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, அங்கே தாவீது ராஜா பகூரி மட்டும் அங்கே வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கோராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒருவன் வருகிறான். இவன் அங்கே தூசித்து கொண்டு போகிறதுக்கு சொல்லப்படி, இவர் இல்ல நான் சொல்றது மேபிபோசேத்தை பற்றி சொல்ல. மேபிபோசேத் அங்கே நன்றி மறந்து அங்கே வருகிறார். Mephibosheth had forgotten his thankfulness and he comes. 2 சாமுவேல் 19:24. Second book of Samuel 19:24.
5 நிமிஷத்துக்கு முடிக்கிறேன்னு சொன்னா என்ன முடிக்கிறது இல்லைன்னு சொல்லி அப்படி தப்பா நினைக்காதீங்க. Don't think that I had said I'm going to finish in 5 minutes and I hadn't. 22, 23, 24 வாசிக்கிறதா. ராஜா சீமையை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டார். சவுலின் குமாரனாகிய மேபிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளிக்கவும் இல்லை என்று சொல்லி கீழே சொல்லப்படுகிறது. ராஜாவுடைய கவலையில தான் அவன் இருந்தாராம். ஆனா ராஜாவிடத்துல போகல. It says that he was worried for the king, but he did not go with the king. ஏன்னு சொன்னா ராஜா தாவீது அந்த ராஜ்ய பீடத்தை விட்டுட்டு போயிட்டார். Because David had left his kingdom and gone. அதனால இவன் என்ன செய்கிறான், அங்கே தாவீதை அங்கே மறக்கிற ஒரு சூழ்நிலை வருது இவனுக்கு. So he comes to a situation where he's ready to forget the king. அவன் அப்படி மறக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் தாவீது என்ன தெரியுமா சொல்றான்? Even though he was at that situation where he was about to be forgotten, do you know what David said? அவனை சமாதானத்தோடு போக வைக்கிறான். He makes him to go with peace. கவனம் சிலவேளையில நீங்களும் நானும் எங்களை ஆசீர்வதிச்ச ஆண்டவரை இயேசுவை மறக்க பண்ணினாலும், Even because of the covenant, if we forget the God that had blessed us, ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. God will not punish us. அவர் நம்மை மன்னிக்கிறவர். He's a God who forgives. இன்னைக்கு இந்த தேசத்துல கர்த்தர் எங்களை அகதிகளாய் தான் நாங்க வந்தோம். We came into this nation as asylum seekers. தேவன் எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். God had blessed us. உங்களை போல எத்தனை பேர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். God had blessed so many other people like us. நாங்கள் அவருக்கு சில வேளையில உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருக்கிறோம். Sometimes we have not been truthful to God. ஆனா தீமோத்தேயுல சொல்லுது, அவர் உண்மை இல்லாதவர்களுக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். It says in Timothy that even though they were not truthful to him, God was always truthful to வாழ்க்கையில them. நீங்க ஆண்டவரை விட்டு தூர போய் இருந்தால், Sometimes in your life, if you have gone far away from God, இளைய குமாரன் போல நீங்க தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர போய் இருந்தால், like the younger son, if he had gone far away from the father's house, ஐயோ ஆண்டவர் என்ன இவ்வளவெல்லாம் தந்து ஆசீர்வதிச்சாரே, நான் அவரை மறந்துட்டேன், எப்படி போக முடியும் என்று அப்படி பின்னிட்டு போக வேண்டாம். so don't keep on backsliding thinking that how can I come back to God. திரும்ப அவரிடத்துல வாருங்க. You have to come back to God. திரும்ப வருகிற போது இளைய குமாரன் திரும்பி வருகிற போது தகப்பன் ஏதாவது கேட்டானா? When this younger son came unto the father, did the God ask him anything? அவன் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னார். He said that I have sinned against you and against heaven. ஆனா அவனும் அதை திரும்பி தகப்பனும் அதை பார்க்கவே இல்லை. But the father did not consider that. புது வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சையை கொண்டு வா, அதைத்தான் அவன் செய்தான். He asked for a new robe and a new ring and new sandals. புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில வேளையில ஆண்டவரை மறந்து பாவத்திலே இருப்பீர்களே, ஆனால் Those who are within the new covenant, if you have forgotten God and you are living in sin, ப்ளீஸ் திரும்ப ஆண்டவரிடத்துல வருகிற போது, so when you come back to God, ஆண்டவர் திரும்ப உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you again. அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிற ஆண்டவர். It's a God who rebuilds the tent of David. நாம் எல்லாரும் சில வேளையில தவறுகிறோம். Me and you, we all make mistakes. ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை காக்கும். But his grace will always protect அதனால us. தயவு செய்து வாருங்கள். So please come. பாருங்க, ஓரங்கட்டினவன் ராஜாவாகிறான். The man who was cast aside, he becomes like a king. சிறையிலே இருந்த யோசேப்பு ராஜாவாகிறான். The prisoner who was Joseph, he becomes a king. அங்கே உத்தரப்படுத்தப்பட்ட தானியேல் உயர்த்தப்படுகிறான். Daniel, who was gone through so many oppression, he becomes. தேவஜனமே, அவை எல்லாவற்றை காட்டிலும் நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் அந்த உடன்படிக்கைக்குள்ள உட்படுத்தப்பட்டபடியால் அவர்கள் எல்லாரையும் விட நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது நிச்சயம். It's for sure that me and you, more than all of those people, we will be blessed. இந்த வேளையில எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். So at this time we are all going to thank God. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய அந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ள எங்களை ஆக்கி இருக்கிறீர். Lord, you have made us to come into this blood covenant. மேபி போசேத்தை பார்த்து கேட்டால் இந்த உடன்படிக்கை நீ செய்தனியா என்று கேட்டால், If you ask maybe Boshak, did you make this covenant? சொல்லுவான், எனக்கு இந்த உடன்படிக்கை பற்றியே தெரியாது. He will say, I don't know anything about the covenant. என்னுடைய தகப்பனான யோனாத்தான் செய்தது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Because of what my father Jonathan had done, I have been blessed. அதேபோலதான் நீங்களும் நானும் இந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை சில வேளையில உங்களுக்கு புரியாம இருக்கக்கூடும். Likewise, you might not understand the covenant. பிதா இயேசு அங்கே செய்த உடன்படிக்கை நிமித்தம் இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்தார். Because of the covenant that the Father had made with his son, Jesus had died for us. அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றுக்காக இயேசு மரிச்சிட்டார். Jesus died for all our sins and iniquities. அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்க வேணும். And for those who have accepted him, you will always be blessed. அந்த ஆசீர்வாதம் தனியே நாங்க லக்ஸரி லைஃப் வாழுகிறதுக்கு அல்ல. That blessing is not so that we can live a luxurious life. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட. It's for us to build the kingdom of God. எப்படி மேபிபோசேத் அங்கே புறம்பான ஒரு ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டானோ, just like how maybe Boshak was lived in a separate ruling, அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. பிதா பரலோகத்தில் இருக்கிறார்.
இருக்கிறார். That's how we have another kingdom with the Father who is in heaven. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டபடியா. And because we have received that Holy Spirit. அந்த பார்க்கிறோம் சீபாவின் அங்கே பார்க்கிறோம் அங்கே மேபி போசேத்துக்கு அங்கே கொடுக்கப்பட்டு அங்கே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது போல. Just like how maybe Bosheth had Ziba and he was blessed. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து. The Holy Spirit he will be with us. என்ன ராஜா செய்ய சொல்லி சொன்னாரோ. Whatever the king commands to do. அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். He will accomplish it in our life. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். The Holy Spirit is with you. அவர் செய்து முடிப்பார். He will accomplish it. எல்லாரும் நீங்க நிக்கிற இடம் எந்த இடமே இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை பார்ப்போமா? Let's all be in the places where you are and look toward God. ஒரு பக்தன் பாடினா, ஏசப்பா நான் உம்மை தேடி வந்தேனே, எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே, எனக்கு எல்லாமே நீங்க தானே, என் வாழ்வெல்லாம் நீர் தானே என்று சொல்லி பாடினான். அருமையான தேவச்சனமே, இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். அந்த உடன்படிக்கை என்றும் எங்களை காக்கும். சொந்தம் என்று சொன்னவுடனே உம்மைத்தானே நினைக்கின்றேன். உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அண்டி கிடக்கின்றேன். அன்பே என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. உயிரே இன்று நீ இன்றி நான் இல்லையே. உம்மை அறிந்து யாரை நம்பி யாரை தேடி போவது. ஏசப்பா நான் உம்மை தேடி வந்தேனே, இங்கே எல்லாமே விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் பந்தம் யாவும் நீ. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, மனதின் வேதனையெல்லாம் புரிந்து கொள்வா யாரும் இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே நீ மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றா என்றோ மண்ணாகி போயிருப்பே. இயேசுவே இயேசுவே என்னில் கரிசனை உள்ளவரே, என்னை அறிந்து என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீயா. ஏசப்பா நான் உம்மை தேடி வந்தேன், எல்லாமே விட்டு வந்தேன். சொல்லுவோம் ஏசப்பா. ஏசப்பா நான் உம்மை தேடி வந்தேன், எல்லாமே விட்டு வந்தேன். எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்த பந்தம் யாரும் நீ. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே. விசுவாசியை கூட வாழ்க்கை சொந்தம் என்று சொல்ல சிலவர்கள் யாரும் இல்லாம இருக்கக்கூடும். உங்களோட புரோப்பலத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கக்கூடும். உங்க மட்டும் நம்புங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய பாதத்துக்குள்ள வாங்க, அவருடைய கவுனனுக்குள்ள வாருங்க, அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வாருங்க. அந்த உடன்படிக்கை உங்களை காக்கும். சொந்தம் என்று
சொன்னவுடனே உம்மைத்தானே நினைக்கின்றேன். உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அண்டி கிடக்கின்றேன். அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. உயிரே உயிரே இன்று நீரின்றி நான் இல்லையே. உம்மை அறிந்து இதுவரை நௌரிந்து யாரை தேடி போசப்பா. நான் உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு ஏசப்பா. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. என் மனதின் வேதனைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லாவிட்டாலும் என் தேவனே, நீர் ஒருவர் என்னுடைய மனதை புரிந்து கொள்ளுகிறவர். எங்களுடைய குறைவுகளை நீர் புரிந்து கொள்ளுகிறவர். ஓ அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு வேதனையில இருந்தாலும் அந்த இயேசு உங்களை புரிந்தவராயிருக்கிறபடினால் அந்த ரத்தம் உங்களை காக்கு. நம்புங்க, அந்த உடன்படிக்கை உங்களை காக்கும். என் மனதின் வேதனை எல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டும் யாரும் இல்லை. அன்பு நீ மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பே. இயேசுவே இயேசுவே என்னில் கரிசனை உள்ளவரே, என்னை அறிந்து என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீயா. என் மனதின் வேதனை எல்லாம் புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. இதயம் நொறுங்கி கலங்கும் போது அன்பு காட்டவும் யாரும் இல்லை. அன்பே நீ மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றால் என்றோ மண்ணாகி போயிருப்பே. இயேசுவே இயேசுவே என்னை அறிந்து உள்ளவரே, என்னை அறிந்து என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் இயேசுவே இயேசுவே என் மேல் கரிசனை உள்ளவரே. இயேசுவே இயேசுவே என் மேல் கரிசனை உள்ளவரே, என்னை அறிந்து என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் நீயா. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. பிதாவே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீங்கள் உங்களுடைய குமாரனோட வச்ச நியூ கவுனன் புது உடன்படிக்கை நிமித்தம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். மேபிபோசேத் ராஜாவாகினது போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சகல ஆசீர்வாதங்களோடு இருக்கட்டும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவரே தேவ தயவு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த தேவ தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடும் கூட இந்த வழி நடத்துவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, வர்ற சாட்டர்டே உபவாச கூட்டம் இருக்கிறபடினால தயவுசெய்து நீங்கள் உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்ற விரும்புகிற நீங்கள் காலமாக 11 மணியிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்கள் முடிந்தவர்கள் இதில் பங்கு பெற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் ஆசீர்வாதத்தை பெறுறதை விட அவரை ஆராதிக்கிறோம். அதனால தான் நாங்கள் டெக்ஸ்ட் போடைக்க போடுறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு போகிறதில்ல. ஆராதனை கலந்து கொண்டு அவரை ஆராதிங்க. என்ன சொன்ன ஆசீர்வாதம் தானாக வரும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி செய்யுங்க. அடுத்தது அது வேளையில் FCM சபையில் உள்ளவர்களுக்கு, அதாவது இங்கிலாந்தில் உள்ளவர்களுக்கு சொல்கிறோம், அந்தந்த இடங்களில் Zoom மூலமாக, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக எங்களோட ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதில் வரையில்லை, நான் பார்க்குறேன். பேர் நீங்கள் வரையில்லை. தயவுசெய்து நீங்கள் அந்த ஆராதனைகளை பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் சிலர் சாப்பிட்டாவது நீங்கள் இருந்தாலாவது ஆசீர்வாதம் பரவாயில்லை, பிரச்சனை. ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், பாசம் இந்த இது வந்த பிறகு நல்ல மச சாப்பிட்டார பரவாயில்லை. சாப்பிடாமல் இருந்து ஆராதனையில் இருந்துட்டு நீங்கள் போய் சாப்பிட்றத காட்டிலும் சாப்பிட்டாவது பரவாயில்லை, வசனம் உள்ளுக்க போகட்டும். இதுக்காக வேண்டி ஃபேஸ்புக்கில் போட்டுறாதீங்க, சண்டே சேர்ச்சில் வந்து சாப்பிட்டு பார்க்குறான். நான் ஏன்னு சொல்கிறேன்டா, அற்பமாக எண்ணாதீங்க. ஆராதனை கர்த்தருடையது. I love you. No, we love you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.